இது போடுங்க ஓடிவி தான். ஓ வைஷ்ணவ தாக்கூர் இந்த சாங். ரைட். ஸ்பீக்கர் ஆன் பண்ணிங்களா? ஆமாம் சொல்லுங்கள். ஓ வைஷ்ணவா தாக்கூரா ஃப்ரம் சரணாகதி. எடுத்துக்கலையா? ஓ வைஷ்ணவா தாக்கூரா. ஃபுல்லு டைப் பண்ணுமா? கொஞ்சம் டைப் பண்ண வந்துடும் இல்லையா? நீங்கள் டைப் பண்ணாதானே? இப்போ டைப் பண்ணிட்டு அதில் ரெக்கமெண்ட் அதான் அதே. ஓ வைஷ்ணவ தாக்கூர் பேர் எழுதுறோம். வைஷ்ணவ தாக்கூர் தயா சாகரா. அதேதான். அதேதான். தயா சாகரா ஏதாசே கருணா கோரி. வேற ஒருத்தர் பாடுறவங்களுக்கு வேற ஒன்று பாடு. இன்னொரு வேற சிங்க டிவோட்டி பாட்டுகள் பாருங்க. வைஷ் மும்பை.
বৈষ্ণব ঠাকুর দয়ার সাগর এ দাসে করুণা করি ওরে বৈষ্ণব ঠাকুর দয়ার সাগর এ দাসে করুণা করি ஸ்டார்ட் பண்ணலாமா দিয়া পদ ছায়া শোধ হে আমার দিয়া পদ ছায়া শোধ হে আমার তোমার চরণ ধরি ওহে বৈষ্ণব ঠাকুর দয়ার সাগর এ দাসে করুণা করি জয় হে গাধবী জয় প্রশাসী জয় গুণাদেহ দাসে জয় সবি জয় দোষী জয় গুণাদেহ দাসে জয় সৎসঙ্গ দেহ हमारे सत्संग देह है हमारे वो सच्ची संगे रसे वैष्णव ठाकुर दया सागर हे दास करुणा करी एकाकी हमारा नहीं पाया हरि नाम संगीत एकाकी हमारा नहीं पाया बाला हरि नाम संगीत तुम्हें कृपा करी श्रद्धा बिंदु दिया तुम्हें कृपा करी श्रद्धा बिंदु दिया देह कृष्ण नाम ध्याने वैष्णव दासे करुणा करी कृष्णा से तुम्हारा कृष्णा दिखे करो तुम्हारा साथ दिखाते कृष्णा से तुम्हारा कृष्णा दिखे करो तुम्हारा साथ दिखाते अभी तो कंगाला कृष्णा कृष्णा बोली अमी तो कंगाला कृष्णा कृष्णा बोली नहीं तवा बचे पाए दया सागर हे दास करुणा करी
ஆஃப் பண்ணுங்க श्री नरसिंहा ओहे वैष्णव ठाकुर जय रसगर हे दस करुणा कोरी ओहे वैष्णव ठाकुर जय रसगर हे दस करुणा कोरी दिय पद छया सोदो है अमया दिय पाद छायम सोदे है अमया तोमार चरण जोरी तोमार चरण जोरी ओ हे वैष्णव ठाकुर दया सागर ए दास करुणा कोरी ओ हे वैष्णव ठाकुर दया सागर ए दास करुणा कोरी पढ़ेंगे मीनिंग மொழிபெயர்ப்பு. பெருமதிப்பிற்குரிய வைஷ்ணவ தாகூரே, கருணையின் கடலே, என் மீது கருணை காட்டுவீராக. உமது திருவடி நிழலை கொண்டு இந்த சேவகனை தூய்மைப்படுத்துவீராக. நான் உமது திருவடிகளை பற்றி கொண்டுள்ளேன். இந்த கீர்த்தன் வந்து யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா வைஷ்ணவர்கள் பற்றி சொல்கிறாங்க. வைஷ்ணவருடைய எவ்வளோ கருணை உள்ளவர், எவ்வளோ கம்பேஷன் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து வைஷ்ணவர்கள் வந்து கட்டுண்ட ஆத்மாக்களை வந்து இந்த பௌத்திக உலகத்தில் விடுதலை இது டெலிவரி பண்ணுறாங்கன்றது வந்து பத்திதா பாவனா. ஸோ ஒரு இது பக்தினோ டாக்டர் சரணாகதி என்ற புக்லேருந்து இது எழுதியிருக்காரு. வைஷ்ணவரே, உங்களோட கருணைனால எனக்கு அளவில்லாமல் எனக்கு என் மேலே கருணை காமிங்க. நான் உங்களோட சேவகன், என்னை சுத்தம் பண்ணுங்க. உங்களோட ஷேட் ஆஃப் யுவர் லோட்டஸ் ஃபீட் அப்படின்னா உங்கள் நிழல், உங்கள் பாதை திருவடியோட நிழல் எனக்கு கிடைச்சாலே போதும். அதே என்னை வந்து தூய்மையாக்கிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட திருவடியை வந்து நான் தலை மேலே வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. யுவர் ஃபீட் ஐ ஹம்லி ஹோல்டு. ரொம்ப பணிவாக வந்து உங்கள் திருவாடியை வந்து நான் தலை மேலே வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் छाया बेगा दोमी छाया दोषा सोदी छाया बेगा दोमी छाया दोषा सोदी छाया गुना देहो दासे छाया गुना देहो दासे छाया सत्संग देहो है हमारे छाया सत्संग देहो हे हमारे गोसेची संगे रहा से गोसेची संगे रहा से. ரெண்டாவது, உமது தாசனான எனது 6 உந்துதல்களை கட்டுப்படுத்தி 6 தவறுகளை தூய்மைப்படுத்தி 6 நற்குணங்களை எனக்கு அளிப்பீராக. 6 விதமான சத் சங்கத்தினையும் எனக்கு அளிப்பீராக. உமது சங்கத்தை பெரும் நோக்கத்துடன் நான் இங்கு அமர்ந்துள்ளேன். ஸோ நான் எதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன்னா, கண்ட்ரோலிங் மை 6 அர்ஜஸ். அதுக்கு என்ன 6 அர்ஜஸ்க்கு என்ன சொல்கிறீங்க? 6 உந்துதல்கள். 6 உந்துகளா? 6 உந்துகள் என்னென்ன? அது வாக்கு, மனசு, கோபம், நாக்கு, அப்புறம் உதரம், அப்புறம் மலமூத்திரங்கள் விசர்ஜனம் பண்ணுற ஒரு இடம். இந்த 6 என்ன சொல்றீங்க? அது அர்ஜஸ். 6 உந்துகளை வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதை நியந்திரணம் பண்ணணும்னா உங்களோட கருணை இல்லைன்னா நான் பண்ண முடியாது. அது வந்து 6 உந்துகள். அடுத்தது 6 வந்து 6 தவறுகள். தவறுகள் என்னென்ன பண்ணுறோம் நம்ம? அது இல்லை, தவறுகள் என்னென்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்காம அதுக்கு மேல் கொண்டு நம்ம வந்து சம்பாதிக்கிறது. எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ விட்டு இன்னும் நம்ம சம்பாதிக்க முயற்சி பண்ணுறோம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பௌதிகமான பொருள்களை வந்து அடையிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம், முயற்சி பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது இந்த இந்த ஐகிக உலகத்தில் ரொம்ப ஆளப்பட்ட நபர்களோட நம்ம வந்து பேசுறது, அன்னெசரி அதை பற்றி பேசுறது, அவங்கள பற்றி, அதை மண்டேன் பௌத்திக விஷயங்களை பற்றி பேசுறது, அது ஒரு தவறு. அதுக்கப்புறம்
பீயிங் டூ அட்டாச்ட் டு நெக்லெக்ட்ஃபுல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்புறம் சாஸ்திரங்களையும் வேத நூல்களையும் வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறது, அதாவது அது ஒதுக்குறது, புறக்கணை இன்னொரு word இருக்கு. புறக்கணிக்கிறது வேத நூல்களை வந்து புறக்கணிக்கிறது, நெக்லெக்ட் பண்ணுறது. அப்புறம் இன்னொரு தவறு என்னன்னா, அசோசியேட்டிங் வித் வேர்ல்ட்லி மைண்டட் பர்சன்ஸ். பௌதிக உலகத்தில் ரொம்ப ஆழ்ந்த நபர்களோட அவங்கக்கிட்ட நம்ம அசோசியேஷன் எடுக்கிறது, அசத்சங்கம் எடுக்கிறது அது. அப்புறம் லஸ்டிங் ஆஃப்டர் மண்டேன் அச்சீவ்மெண்ட்ஸ். மண்டேன் அச்சீவ்மெண்ட்ஸ்னா இப்போ நான் வந்து நம்மளோட லைஃப்பில் ப்ராக்டிக்கல் தைனந்திக ஜீவன வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணும், நான் அத்தனை வில்லா வாங்கணும், நான் ஒரு வில்லா ஓனர் ஆகணும், நான் ஒரு பெரிய நிறைய கம்பெனி வந்து நான் இது பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பௌதிகமான ஒரு காமத்து மேலே, அதுக்கப்புறம் நிறைய பேரை நான் அனுபவிக்கணும், நிறைய சொத்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும், அடையணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நிறைய ஆசைகள் வந்து இருக்கிற இதை வந்து அதை வந்து காமம்னு சொல்கிறோம். அந்த காமத்தை வந்து அடையிறதுக்காக முயற்சி பண்ணுறது, இந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம தவறுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 6 குட் குவாலிட்டிஸ், 4 நற்குணங்கள் என்னென்ன? அது enthusiasm, பேஷன்ஸ், கான்ஃபிடன்ஸ், டிட்டர்மினேஷன் டு பர்ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் ஃபேவரபிள் டு டிவோஷனல் சர்வீஸ். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? ரூப கோஸ்வாமி, இதெல்லாம் ரூப கோஸ்வாமி சொன்ன இதில் வரும், உபதேசாமிரத்தில் வரும். உற்சாக, நிச்சயா, தைரியா. ஸோ இந்த அப்புறம் வந்து திருடவிரதா. ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவைன்னா, நம்ம பக்தி தொண்டு பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. உற்சாகம் வேணும், நிச்சயம் வேணும், தைரியம் வேணும். ஸோ இந்த மாதிரி நல்ல 6 நற்குணங்கள் வந்து இதெல்லாம் நம்ம சாதகமாக இருக்கும். பக்தி தொண்டு பண்ணுறது வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? த ரெசல்யூஷன் டு அபண்டன்ட் அசோசியேஷன் ஆஃப் நான் டிவோட்டீஸ். அபக்தர்கள் கூட நம்ம வந்து சாங்கித்யம் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட அசோசியேஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், அபக்தர்கள் இல்லாமல் இடமே இல்லை. அபக்தர் இல்லாமல் இடம் எங்கே இருக்கு? ஆஃபீஸுக்கு போனால் அபக்தர்கள் இருக்காங்க, கம்பெனிக்கு போனால் அபக்தர் இருக்காங்க, வீட்டு பக்கத்தில் அபக்தர்கள் இருக்காங்க, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மீட்டிங் போனால் அங்கே அபக்தர்கள் தான் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் அபக்தர்கள் தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அவங்ககிட்ட நம்ம சாங்கித்யம் எடுத்துக்கூடாது, பேசக்கூடாது. அவங்ககிட்ட நிறைய பேசக்கூடாதுன்னா தேவைப்பட்டது மட்டும்தான் பேசணுமே தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. அப்படி நம்ம பேசினா அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் என்ன பண்ணணும்? நம்ம வந்துடணும். அவங்ககிட்ட ரொம்ப சாங்கித்யம் எடுத்துக்கூடாது. ஸோ அதான் abandon the association of non-devotees and the discipline required to always follow in the footsteps of previous acharyas. ஸோ முன்னோர்கள், அதாவது ப்ரீவியஸ் ஆச்சாரியாஸ்னா முன்கூட்டி இருக்கிற ஆச்சாரியாஸோட அவங்களோட ஃபுட்ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 6 நற்குணங்களை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 ஆன்மீகமான சாங்கித்யம், சத்சங்கம் என்னென்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா, நம்ம வந்து பரிசு கொடுக்குறது, பக்தர்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறது, அப்புறம் பக்தர்கள் அவங்க கொடுக்குற பரிசு நம்ம வாங்குறது, நம்ம வந்து அவங்களுக்கு பரிசு கொடுக்குறது, கொடுத்தல் வாங்கல், ரெசிப்ரோகேஷன், அன்பு பரிமாற்றம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டி, நம்மளுக்கு யார் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கோ அந்த ஒரு பக்தர்கள்கிட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது. இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, பக்தி தொண்டு பண்ணுறதுக்கு நிறைய இவங்கெல்லாம் எனக்கு குறுக்காக இருக்காங்க, என்னை பக்தி தொண்டு பண்ண விட மாட்டேன்றாங்க, எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, ஹெல்த் சேலஞ்சஸ், இந்த மாதிரி ஹெல்த் சேலஞ்சஸ்ஸு, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ் சேலஞ்சஸ், அப்புறம் வந்து வீட்லேயே நிறைய நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் சேலஞ்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டி கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும். ஒரு தூய்மையான ஒரு பக்தர்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சொன்னால், பிரச்சனைகள் சொன்னால், அவங்க வந்து எப்படி அதை வந்து தவிர்க்கிறதுன்றது அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க, ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு அசோசியேஷன். அப்புறம் கன்சர்னிங் டிவோஷனல் சர்வீஸ் அண்ட் அக்செப்டிங் அண்ட் இன்னொன்று வைஷ்ணவர்களை கூப்பிடணும். எல்லா வைஷ்ணவர்களையும் கூப்பிட்டு நம்ம வந்து அத்வைதாச்சாரியார் சொல்கிறாரு, கிரகஸ்தாவோட முக்கியமான ஒரு நற்குணம் என்னென்னா, அடிக்கடி 15 நாளுக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ பக்தர்கள்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கீர்த்தன் பண்ண வச்சு, அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட பாகவதமோ இல்லை பகவத்கீதா சொற்பொழிப்பு பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அசோசியேஷன் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு எல்லா வைஷ்ணவர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். முக்கியமாக பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அப்புறம் கிருஷ்ண கதா பற்றி பேசணும். அப்புறம் சாண்டிங், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்.
பிரபுபா சொல்கிறார், வாரத்துக்கு ஒரு தடவையாவது பக்தரெல்லாம் மீட் பண்ணணும், பக்தரெல்லாம் இந்த மாதிரி டிஸ்கஷன் கிருஷ்ண கதாவை பற்றி நம்ம கீர்த்தனம், ஸ்ரவணம், ஸ்மரணம் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது வந்து இதுப்பா என்ன ப்ரோ, அன்பளிப்புகளை வழங்குதல், அன்பளிப்புகளை பெறுதல், தொண்டு குறித்த ரகசியமான வினாக்களை எழுப்புதல், ரகசியமான கருத்துக்களை பகிர்தல், பிரசாதம் ஏற்றல் மற்றும் பிரசாதம் வழங்குதல். பிரசாதம் நம்ம கொடுக்கறது, நம்மளும் ரிசீவ் பண்ணிக்கிறது, அவ்வளோதானே? அதுதானே? ஓகே. மூணாவது, एकाकी अमरा नहीं पाया बला हरिनाम संकीर्तने, एकाकी अमरा नहीं पाया बला हरिनाम संकीर्तने, तुम्ही कृपा कोरी श्रद्धा बिंदु दिया, तुम्ही कृपा कोरी श्रद्धा बिंदु दिया, देहो कृष्ण नाम धाने, देहो कृष्ण नाम गाने. தனிமையில் ஹரிநாம சங்கீர்த்தனம் புரிய எனக்கு பலம் இல்லை. எனவே பொறுமையை நம்பிக்கையை வளர்த்து கிருஷ்ணநாமம் என்னும் பெரும் செல்வத்தை எனக்கு கருணையுடன் வழங்குங்கள். அதனால தான் இந்த மாதிரி நம்ம சாண்டிங்கு தனியாக நம்ம பண்ணுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா நம்ம சாண்டிங் பண்ணிகிட்டு இருப்போம், மனசில் ஏதோ ஒன்று யோசனை வந்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் நல்லா வேலை செஞ்சிட்ருப்போம், நல்லா தூக்கம் வரும். அப்புறம் சாண்டிங் பண்ணும்போது யாரோ ஏதோ நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, அது நான் வரும். இல்லை நம்ம சேலஞ்சஸ், லைஃப்பில் சேலஞ்சஸ்ஸு, குழந்தைங்களை பற்றியோ, மனைவி பற்றியோ, புருஷனை பற்றியோ, ஒரு இது டிஸ்டர்பன்ஸஸ், நிறைய டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாமே நம்ம சாண்டிங் பண்ணும்போது அந்த நான் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அப்புறம் கடன்காரன், நம்மளுக்கு கொடுக்க வேண்டியவன், நம்ம வாங்க வேண்டியவன், நம்ம வாங்கியிருக்கிறது, அப்புறம் இஎம்ஐ லோன்ஸு, இதெல்லாம் நமக்கு என்ன வந்து ப்ரெஷர் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம மைண்டில். அந்த டைமில் என்ன நம்ம சும்மா உட்காந்து சேண்ட் பண்ணுவோம், அப்போ எல்லாமே இதெல்லாம் நான் வந்துட்டு இருக்கோம். அதனால் என்ன சொல்கிறாரு, நான் ஒருத்தனா என்னால் ஜெபம் பண்ணுறதுக்கு என்கிட்ட சக்தி இல்லை, அதனால் நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு தூய்மையான நாமத்தை, தூய்மையான உணர்வில் நான் ஜெபம் பண்ணுறதுக்காக எனக்கு சக்தியை கொடுங்க நான் சொல்லி வைஷ்ணவ தாக்கரோட இவர் கேட்குறாரு, பக்தி டாக்கர் மகாராஜ் கேட்குறாரு, I have no strength to chant the holy name of the Lord Hari. I beg you. நான் உங்களை வந்து கெஞ்சி கேட்குறேன். நம்ம யாராவது கேட்கலாமா? அப்படியே நான் உங்களை கெஞ்சிறேன் பிரபு, நான் உங்களை கெஞ்சிறேன் மாதாஜி, தயவுசெய்து சொல்லுங்க கேட்கலாமா? ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணிவு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஏதாவது ஒரு கீழ்மட்டமான ஒரு நிலையில் வச்சு நம்ம பார்த்துறாரோன்னு ஒரு நம்மளுக்கு ஒரு பயம். ஸோ ஏன்னா வைஷ்ணவர்கள் வந்து கெஞ்சி கேட்குறாரு பக்தி டாக்கர் மகாராஜ், கிருஷ்ணா என்கிட்ட எதுவுமே சக்தி இல்லை, நான் தனியாக சாண்டிங் பண்ணுறதுக்கு ஜெபம் பண்ணுறது என்கிட்ட சக்தி இல்லை, அதனால் என் மேலே கருணை காமிங்க. கருணை காமிச்சிட்டு வைஷ்ணவரை கேட்குறாங்க, உங்கள் கால தூசில் இருக்கிற ஒரே ஒரு பார்ட்டிக்கல் ஆஃப் டஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறீங்க, ஒரு துளி, ஒரு தூசி, அந்த தாமரை தூசி மட்டும் ஒன்று கொடுத்தா போதும் எனக்கு, அதுவே எனக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி, பெரிய கிரேட் ட்ரெஷர். அது கிரேட் ட்ரெஷராக நான் நினச்சிக்கிட்டு பகவானோட நாமத்தை வந்து நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, பக்தர்கள் எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்து சேண்ட் பண்ணுறாங்க, கோயிலுக்கு வருது. இப்போது நேற்று வந்து பித்ருபக்ஷம், மாலை அமாவாசை, நாளைக்கு அது இல்லாமல் October 2 காந்தி ஜெயந்தி, காந்தியோட இது. அப்போ கோயிலில் என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஜப்பத்தான் காலையில் 10 மணியில் வந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எல்லோரும் வந்து உட்காந்து சேண்ட் பண்ண, குரூப் சேண்டிங் அது பேர். அப்புறம் சில பேர் வராமல் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் ஜூமில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துட்டு எல்லாமே உட்காந்து சேண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பாம்பேயில் ஒரு பக்தர் மாதாஜி 35 வருஷமாக இருக்கார் அவர், அரவிந்த் பிருந்தாவன் அரவிந்த் ஆனந்தன் சொல்லி அவர் பேர். அவர் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் விட்டாங்க, குழந்தைங்க பையனை கூட்டிகிட்டு ஃபுல் டைம் டிவோட்டியாக சேர்ந்துட்டாங்க கோயிலில். ஃபுல் டைமில் என்ன வீட்டிலே இருக்காங்க. காலையில் அவரோட இது என்னென்னா 64 ரூபா டெய்லி பண்ணுறாங்க, சேண்ட் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் பண்ணாமல் கூட ஒரு 400 பேர் சேர்த்துருக்காங்க. இது மாதிரி காலையில் எழுந்த உடனே சாண்டிங் தான், குளிச்சுட்டு உட்காந்து 64 ரவுண்ட் சாண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வேறு இது வந்து வேறு சர்வீஸ் பண்ணுறாங்க. 24 hours, ஐ மீன் ஒரு நாள் தவறாமல். வேறவங்க பண்ணுறாங்கனாலும் இவங்க வந்து 64 ரவுண்ட்ஸ் பண்ணிடுறாங்க. குரோஸ்தா இவங்களுக்கு தெரியும், குரோஸ்தா. நாங்கள் 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 4:30க்கு குருவாஷ்டமம், அப்புறம் துளசி அப்படியே போடுறதா? காலையில் எல்லாருமே குருவாஷ்டமம், துளசி
துளசி மந்திரம், அப்புறம் சிக்ஷாஷ்டகம், ஆ அப்புறம் இந்த நாம அபராதம் ஆ 10 அபராதங்கள். அது மூணு இது இருக்குங்க. 3 இதுலயும் எல்லாம் படிக்க சொல்லிட்டு அதுக்கே 20 மினிட்ஸ் ஆயிடுது. எது 3 இருக்கு அதுல? ஜப உறுதிமொழிகள்னு இருக்குது. அப்புறம் அபராதம் வராம இருக்கிறது. அது இன்னொன்னு வந்து பக்தி வினோத தாகூர் இப்படி ஜபம் பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணும், அதெல்லாம் அதுக்கே 20 மினிட்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 8 பேர் ஜபம் பண்றோம். கரெக்டா 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுறோம். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? 4:30, 4:30, 5:30, 6 o'clock முடிச்சுக்கிறோம். 7 பேர் இது படிச்சுட்டும் அதுவும் பண்றீங்களா? அப்படி முடியாது. ஒவ்வொருத்தரா 4:30 எப்படியும் 2 hours ஆகும் 16 ரவுண்ட் ஜாயின் பண்றது. 7 ரவுண்ட் தான் பண்ண முடியும். அது ஒவ்வொருத்தரும் 7 பேர் ஒருத்தர் லைனா ஒருத்தர் மாத்தி மாத்தி படிக்கிறதா? மியூட் அன்மியூட் பண்ணி ஒருத்தர் மட்டும் ஹரே கிருஷ்ணா 108 தடவை சொல்லுங்க. அது உங்ககிட்ட இது இருக்குங்களா? 10 offenses தானே அது? பத்மபுராணம் இருக்க 10 offenses நாளைக்கு கொண்டு வாங்க, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். 10 offenses அது எல்லாரும் படிக்கிறாங்க. 10 offenses இருக்கு. இன்னும் பக்தி வினோத் தாகூர் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அது இருக்கு. அப்புறம் 20 இருக்கு ஜப உறுதிமொழிகள்னு சொல்லி அது இப்ப புதுசா எங்க படிக்க சொல்றாங்க. அது எப்படி இதெல்லாம் சாண்டிங் டைம்ல வெச்சு கூடாது. அவர் எப்படி பண்றாருன்னா பாம்பேல சாண்டிங் டைம்ல எந்த வேலையும் பண்ண கூடாது. காலையில கஷ்டமா இருக்கு. 16 ரவுண்ட் நம்ம எடுத்து உட்கார்றதே பெரிய விஷயமா இருக்கு. அதுல போய் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டு இருந்தா அது வேற டைம்ல படிக்கலாம். அது அவங்க பண்றதெல்லாம் கரெக்ட் தான், நல்ல சிஸ்டம் தான். நான் சொல்லிட்டேன் பிரபு. மாதாஜி காலையில கோயில்ல டெம்பிள் இப்படி பண்றாங்க. இல்ல பண்ணிட்டு கோயில்ல பண்ணிக்கிட்டோம். நாம என்ன நிறைய ஆன்லைன் கிட்ட தான் பண்றாங்க. இல்ல பண்ணி சாண்டிங் பத்தி சொல்லலாம். அவங்க அந்த சாண்டிங் டைம்ல வந்து படிக்கிறது சொல்றாங்க. 3 விஷயங்கள் இருக்கான். சாண்டிங் அபராதங்களை பத்தி சொல்றாங்க. 10 offenses. ஆக்சுவலா டெம்பிள் என்ன பண்றாங்கன்னா மங்களாரதி, அதுக்கப்புறம் நரசிம்ம பிரேயர், அதுக்கப்புறம் வந்து துளசி பிரேயர் ஆன உடனே 10 offenses பத்தி படிச்சுட்டு எல்லா வயசுவருக்கும் பிரணாம் பண்ணிடுவோம். அதான் சொல்றேன். அதெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வைஷ்ணவ பிரணாமம் பண்ணிட்டு உடனே சாண்டிங் தான். ஆனா பிரம்மச்சாரிஸ் என்ன பண்ணுவாங்க, 4:30க்கு முன்னாடியே 2 hours அவங்களுக்கு முன்னாடியே சாண்ட் பண்ணிடுவாங்க. 16 ரவுண்ட் சாண்ட் பண்ணிடுவாங்க. இந்த பூஜாரிஸ் இவங்கெல்லாம் முன்னாடியே சாண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாமே 2:30 எல்லாம் முடிச்சிடறாங்க. ஏன்னா அவங்க சர்வீஸ் நிறைய இருக்கும். அதனால சாண்டிங் டைம்ல நடுவுல 7 ரவுண்ட்ஸ் பண்றது இதே இல்லையே. அப்போ நம்ம சாண்டிங்கா எல்லாருமே சேர்ந்து பண்றது இல்லையா? சேர்ந்து ஓபன் பண்ணா ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு இல்ல சாண்டிங் வந்து உட்கார்ந்துட்டா எல்லாரும் எல்லா குரூப் சாண்டிங் அவங்க வீட்ல பண்ணனும்ங்கற மாதிரி தான். அப்ப வீட்லயே பண்ணிக்கலாமே. என்னத்துக்கு இந்த மாதிரி சத்சங்கமே இல்லையே? சத்சங்கமே தேவை. ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணி அவங்க ஒருத்தர் சாண்ட் பண்றது எல்லாரும் கேக்குறதா? கேட்டே சொல்லணும். அவங்க சொல்லி நம்ம சாண்ட் பண்றது நம்ம கேக்கணும். ஆக்சுவலா அப்படி மாறி ஒருத்தர் பண்றாங்க. சாண்டிங் வந்து நம்ம சாண்டிங், நம்மளோட சாண்டிங், நம்மளோட சவுண்ட் வைப்ரேஷன், நம்மளோட உச்சரணை அதெல்லாம் நம்ம காதால நம்ம கேட்கணும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்லாங்ல பண்றாங்க. ஆமா கரெக்ட். பிரபுபாதா ப்ளே டுன் மிஷன் அது கொஞ்சம் பிரபுபாதா ப்ளே ஆயிட்டு இருக்கும். அது பேக்ரவுண்ட்ல நாம சொல்றது கிருஷ்ணா. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஓபன் பண்ணி அன்மியூட் பண்ணி சொல்றாங்க. ஆமா இல்ல பிரபு, ஆக்சுவலா சாண்டிங் வந்து நம்மளோட சாண்டிங் தான். நம்ம என்ன பண்றோமோ அதை வந்து நம்ம கேட்கணும். ஏன்னா மத்தவங்க கேக்குறது வந்து அவங்க அப்படியே பண்ணி சொல்லிட்டே தான் பண்றாங்க. நீங்க தனியா கேட்கணும். இல்ல இன்னொன்னு இங்க என்ன ஒரு சின்ன ஸ்மால் இது கரெக்ஷன் என்ன, சாண்டிங் அண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா 2 hours சாண்டிங் தான். அதுக்கப்புறமா நீங்க படிக்கலாம், நீங்க என்ன வேணுமோ படிக்கலாம். அதுக்கு அப்படி நாமாமிரதம் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், கோயிலில் நாமாமிரதம் படிச்சுட்டு இருந்தோம். நாமாமிரதம் சொல்லி ஒரு பெரிய புஸ்தகம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதாவது இவ்வளவு பெருசா இருக்கும். அது வெறும் நாமத்தை பத்தி தான். திருப்பதி இஸ்கான்ல டெய்லி படிக்கிறாங்க. ஒரு நாள் தவறாம சாண்டிங் முடிச்சுட்டு அது ஒரு நாள் தவறாம பண்றாங்க. அதை பண்ணலாம். அது நாமாமிரதம் படிக்கலாம். நாமாமிரதம் வந்து ரொம்ப தெரியும் இல்லையா, நெக்டர் மாதிரி இருக்கும். அதுல ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறது புஸ்தகம் ரொம்ப நல்லா இருக்கும். சாண்டிங் வந்து 2 hours சாண்டிங் தான். இதெல்லாம் படிச்சுட்டு தான் சாண்டிங்கே தேவையில்லையா, சாண்டிங் தான் டிசைட். நல்ல டைம், அது நல்ல ஃபேவரபிள் டைம். அது காலையில மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். இல்ல நீங்க ஒரு தடவை தான் அந்த இது கொடுக்கணும். நீங்க உங்களோட என்னது எக்ஸ்பிரஷன் ஒரு தடவை சொல்லணும். அப்படி முடியலன்னா நீங்க சேஞ்ச் ஆயிடணும், நம்ம சேஞ்ச் ஆயிடணும். இந்த சாண்டிங்க்கு உட்காந்து அது இன்னொன்று இந்த குரூப் சாண்டிங் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. வைப்ரேஷன் நல்லா இருக்கும், பயம் இருக்கும்.
அந்த மாதம் நல்லா பண்ணிட்டு ஆனா இருக்கீங்க ஒரு பிரபுஜி. சிலர் நல்லா பண்றதுனால எங்களுக்கு அது பிராக்டிஸ் கற்பனையே வராது. ஆ எந்த கற்பனையும் வராது, எல்லாம் பயம் இருக்கும். correct. அதனால குரூப் சாண்டிங் பண்ண சொல்றாங்க. உட்காந்து டெம்பிள்ல வந்து எல்லாரும் உட்கார ஒரே இடத்துல குரூப். இன்னொன்று துளசி மாரணி வச்சுட்டு கூட நம்ம பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி மாரணி வச்சு அது எல்லாமே சில பக்கத்தில் உட்காரலாம், சில பேர் பிரதட்சணம் பண்ணி பண்ணலாம். ஸோ சாண்டிங், நான் ஒரு சாண்டிங் செஷனே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். சாண்டிங் இவர் சச்சினந்த குரு மகாராஜான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, ஜெர்மனி. அவரது ஒரு புக்கே இருக்கு, நெக்டர் ஆஃப் ஹோலி நேம்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. ரொம்ப அருமையான புக்கு. ஹோலி நேம்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை அதில். அந்த அளவுக்கு ரொம்ப தூய்மையாக இருக்கு அவங்களுக்கு. ஹோலி நேம் வெறும் ஹோலி நேம்ஸ் தான். அதனால நான் ஒரு ஸ்கெடியூல் ஒன்று போட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கெடியூல் மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணணும். காலையில் எழுந்த உடனே மங்களாரதி ஆன உடனே இதெல்லாம் டெம்பிள் ரோபாதர் கொடுத்த இதெல்லாம். அப்புறம் சொன்ன நரசிம்ம பிரேயர், துளசி பிரேயர், உடனே சாண்டிங். 10 அஃபென்சஸ் படிச்சுட்டு பத்மபுராணத்துலேருந்து இது ஏதாவது வைஷ்ணவ பிரணம் பண்ணிட்டு உடனே சாண்டிங் பண்ணிடுங்க. சாண்டிங் 16 ரவுண்ட் சாண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பாகவதம் படிக்கணும். பாகவதம் டைமிங் வந்து 4:30 மங்களாரதி. முடியலன்னா நம்ம கிரகஸ்தாஸ் வந்து 5 o'clock. பிஃபோர் 5:55 இருக்கும் மங்களாரதி. பிஃபோர் 55 நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். 6 o'clock மங்களாரதி. 6 இல்லை, பிஃபோர் 55 அப்படின்னா பிஃபோர் 6 5:45 நீங்கள் முடிச்சிடலாம். மங்களாரதி முடிச்சிடணும். இல்லை 5:30 மணிக்கு முடிச்சிடணும். 5:30 பெஸ்ட் டைம் நம்மளுக்கு. காலையில் சீக்கிரமாக எந்திக்க முடியலன்னா, இல்லைன்னா 4:30 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 4:30 ஸ்டார்ட் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தா இஸ் சன்ரைஸ் பிஃபோர் 1.5 hour. சன்ரைஸ் ஆகும் இல்லையா, 1.5 hour பிஃபோர் தான் பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைம் நீங்கள் எப்போதும் மங்களாரதி செய்யலாம். அந்த டைம் எப்படின்னா 4:30 வரும், 4:40 வரும். அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் வேரியேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் 4:30 மங்களாரதி முடிச்சுட்டா, முடியாத பட்சத்தில் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 o'clock ஸ்டார்ட் பண்ணா அதுவும் முடியலன்னா 5:30 ஸ்டார்ட் பண்ணுங்க. 5:30 நீங்கள் மங்களாரதி நரசிம்ம துளசி முடிச்சிடணும். 6 மணிக்குள்ள முடிச்சிடணும். அந்த 3 முடிச்சிடணும். 5 வரைக்கும் தூங்குறாரு. அப்புறம் 2 மணிக்கு இருந்துச்சு. அது எப்படியாலும் வந்துடும். அங்கெல்லாம் தூங்கவே முடியாது. எனக்கு வெளியே போயிட்டா சுத்தமா தூக்கமே வராது. வெளியே போனா தூக்கம் வராது. அப்புறம் வண்டியில போனா தூக்கம் வராது. அதனால நான் டிரைவர் பக்கத்துல உட்காரது. எப்போ டிரைவர் பக்கத்துல உட்காந்து அவனுக்கு எப்படியும் ஒரு இது இருக்கு நம்மளுக்கு. அதனால நான் தூங்கவே மாட்டேன். எப்போ நான் எங்க போனாலும் அவ்வளவுதான், நான் டிரைவர் பக்கத்துல என்ன உட்கார வச்சிருவாங்க. அதுதான் 5 நாள். அதனால இன்னொன்னு அந்த செஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்டிங் மேல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குவாலிட்டி சாண்டிங் நம்ம சாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டி சாண்டிங் இல்ல. ஒரு சிலர் பண்றது நம்ம கேட்டு நமக்கு இன்னும் நல்லா வருது. அவங்க பண்றது நல்லா. ஆனா முக்கியமா ஒரு சிலர் ரொம்ப ஸ்லோ பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றேன். அவங்க ஸ்லாங் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். ஆக்சென்ட் வேற மாதிரி இருக்கும். ப்ரொனன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும். திங்கிங் வேற மாதிரி இருக்கும். கான்ஷியஸ்னஸ் வேற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்றேன், சாண்டிங் ரெண்டுமே இருக்கு. பெனிஃபிட்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கும். ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துமே இருக்கும். பண்றது எல்லாம் பெனிஃபிட்ஸ் தான் கவரி. இல்லைனா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வேண்டாம் விட்டுருங்க. ஜாமா 6 மணிக்கு அவர் சொல்றது அந்த இது டைம் அந்த டைம் வந்து சுத்த சத்துவ குணம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்றாரு. அதனால காலையில அந்த மாதிரி டைமே கிடைக்காது. 16 hours நம்ம முடிச்சிடணும். 16 round முடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஆஃப்டர்நூன் கிளாஸ் ஆஃப்டர்நூன் 2 to 4 இருக்கு. டெய்லியா? ஒரு நாள் மட்டும் அந்த ஃப்ளவர் சர்வீஸ் மட்டும் ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் இல்ல. இது கோயில்லையா இல்ல ஜூம்லயா? ஜூம்ல தான். சரி. சாட்டர்டே சண்டே அவங்க எடுக்க மாட்டாங்க. 3 நாள் இல்ல, இப்ப 4 நாள் எடுப்பாங்க. கோயில்ல தனியா இவங்களே ஒரு அசோசியேஷன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி எடுக்கிறது. ஒரு 4 டீம் அப்படி ஒவ்வொரு மாதாஜி 4. இப்போ நான் வந்து அதான் நெக்ஸ்ட் வந்து ஜூம்ல உபதேஷாமிருதா, அதுக்கப்புறம் வந்து நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நெக்டர் ஆஃப் டிவோஷன், NOI இது 2 ஜூம்ல ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா இது 2 இதுக்கு இங்கே டைம் பத்துறதில்ல. பாகவதம் கரெக்டாக இருக்குது, அங்கே பகவத்கீதா கரெக்டாக இருக்குது. அதனால ஜூமில் எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை பேர் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இதை பார்க்கணும் நம்ம. ஏன்னா இது பக்தி சாஸ்திரி கோர்ஸோட சிலபஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறது. பக்தி சாஸ்திரிக்கு வந்து பகவத்கீதா, அப்புறம் உபதேஷாமிருதா, பக்தி ரசாமிருத சிந்து, ஈஷோபனிஷத்து, இந்த 3 வந்து நம்ம ஜூமில் கவர் பண்ணணும். ஸோ அது ஜூமில் கவர் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இருக்கு இல்லையா? ஆண்ட்ராய்ட் ஃபோன் உங்ககிட்ட இருக்கு. மாதாஜி நிமந்திர இதை உங்ககிட்ட இருக்குல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோனு. ஸோ அதனால் யார் வராங்களோ அன்றைக்கி சண்டே ஜஸ்ட் ½ an hour, ஜாஸ்தியெல்லாம் இல்லை. நிறைய இது கொடுத்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? போர் அடிச்சிடும். என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க அதை படி அதை படி. அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் டோஸு.
பேஷண்ட் அவன் தாங்குற மாதிரி. இப்போ ராஜநாத் சாமி மகாராஜெல்லாம் கிளாஸ் எடுப்பான் 3 hours 4 hours இருப்பான் கிளாஸ். அதுவும் யாத்திராக்கு வெளியே போயிட்டா கண்டினியூஸ் கிருஷ்ண கதா 3 hours 4 hours 5 hours. ஷால் ஐ ஸ்டாப் வித் திஸ்? டிவோட்டிஸ் எல்லாம் ஹரி போலன்னா இன்னும் கண்டினியூ பண்ணுன்னு அர்த்தம். அதனால சில பேருக்கு அந்த தாங்குற அந்த டோசேஜ் தாங்குற அளவுக்கு டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். சில பேருக்கு முட்டி வலி ஸ்டார்ட் ஆயிடும், சில பேருக்கு மண்டை வலி வந்துடும். கிருஷ்ண கதா தான் இருந்தாலும் அவங்களோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். எல்லாருக்குமே ஒரே இதுன்னு சொன்னா முடியாது. அப்புறம் அவர் டாக்டரே கிடையாது அவர். ஏன்னா டாக்டர் முக்கியமா டாக்டரோட வேலை என்ன? பேஷண்ட் கண்டிஷனு, பேஷண்ட் பாடி கண்டிஷனு, மைண்ட் கண்டிஷனு. நீங்க ஹோமியோபதி நீங்க போயிருக்கீங்களா தெரியாது. ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போனா என்ன கேட்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவனோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே கேட்பாங்க, அவனோட பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, மைண்டை பற்றியும் கேட்பாங்க, பாடியை பற்றியும் கேட்பாங்க. எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கும், எது விருப்பமாக இல்லாது எது இது எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க மெடிசனே கொடுப்பாங்க ஹோமியோபதி. அதனால நம்ம இங்கே ப்ரோபாத் தான் சொல்கிறது, யூ ஷுட் பி அ வெரி குட் டாக்டர்ஸ். நல்ல டாக்டர் என்ன பண்ணுவான், முதல்ல அவன்கிட்ட என்ன பழக்க வழக்கங்கள் இருக்குது, அவனோட சைக்கோ ஃபிசிக்கல் நேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்பான். சில பேருக்கெல்லாம் நிறைய டோசேஜ் கொடுத்தா தாங்க மாட்டாங்க. ஒரு நாள் என்னாவது பிளாஸ்ட் ஆகிடுது, ஒரு நல்ல அன்ஃபார்ச்சுனேட் டே என்னாவது பிளாஸ்ட் ஆகிடுது, எல்லாமே எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வீட்டில் நம்மளோட வேலையும் பார்க்கணும், நம்மளோட வேலையும் பேலன்ஸ் பண்ணி இதையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சத் சங்கங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா என்னாகும், நாளைக்கு இது ஓவர் ஆக நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் பரவாயில்ல, இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம கற்றுக்கணும் இன்னும், இது நல்லா இருக்குது, ரொம்ப நெக்டராக இருக்குது, பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனந்தமாக இருக்கோ, இன்னும் கற்றுக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்து இது இவ்வளோ போதும்பா. சில பேருக்கெல்லாம் ரொம்ப நேரம் பேச முடியாது, சில பேருக்கு ரொம்ப நேரம் கேட்க முடியாது. நான் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். 4 வகையான லிசனர்ஸ் இருக்காங்க. அந்த 4 வகையான லிசனர்ஸ் இதில் இந்த கேட்டகரியில் வருவாங்க. அதனால சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ என்ன டைம் 7:30 மணி 10 மணி வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பிரபு இதே இருப்பாங்க, விலைக்கு பார்த்து என்ன ஃபர்ஸ்ட் தடுத்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, சைக்கோ பிசிக்கோ நேச்சருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரீச்சிங் பண்ணுமே தவிர இப்படிதான் நீங்கள் பண்ணும் அப்படிதான் நீங்கள் பண்ணும். முதல்ல ஒரு பர்சன் டு பர்சன் நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கணும். இவங்கனால முடியுமா? இப்போ 10 பேர் ஒரு ஜூம்ல மீட்டிங்ல இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கும் இது வந்து முடியுமான்றது பார்க்கணும். அத புதுசா அந்த 3 பேர் அப்படியே வந்தாங்க பிரபு, அதெல்லாம் அப்படியே உடனே கிளம்பி இருக்க மாட்டாங்க. இல்ல புதுசா மட்டும் நான் சொல்ல, பழுத்த பக்தர்களால கூட முடியாது. பழுத்த பக்தர்களால கூட, ஏன்னா அவங்களோட சூழ்நிலை என்னன்னு நம்ம பார்க்கணும். அவங்களால டாலரேட் பண்ண முடியுமா, அவங்களுக்கு நிஜமா விருப்பம் இருக்கா அது கேட்கறதுக்கு அன்றதை நம்ம பார்க்கணும். அது பார்த்துட்டு தான் நம்ம டோசேஜை கொடுக்கணுமே தவிர, நான் வந்து ஃபுல் டைம் டிவோட்டி, நான் வந்து ஃபயர்ட் அப் டிவோட்டி, நான் வந்து ஹார்ட் கோர் டிவோட்டின்னு சொல்லி நான் இருக்கலாம், எனக்கு அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கும், என்னோட இது எனக்கு எல்லாமே ஃப்ரீயா இருக்கு, நான் பண்ணுவேன். ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்குமான்றது பார்க்கணும். இப்போ பிரபு சொல்ற மாதிரி டைம் எதுக்கு சொல்றேன்னா, பிரபு நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் இருக்கும் வீட்டில், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நாளைக்கு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, என்னடா இப்போ இவங்க வீட்டுக்கு போகிறாங்க, வரவே மாட்டாங்க, 9 மணி ஆச்சு 10 மணி ஆச்சு, என்ன பண்ணுறாங்க அவங்க வீட்டில் நான் சொல்லி ஒரு இது டவுட் வரக்கூடாது. அவங்களையும் பேலன்ஸ் பண்ணணும், இங்கேயும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அப்படின்னு சொல்லி அது மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இது மேலே அவங்க பண்ணுறது கரெக்டு தான், ஒன்றும் தப்பு இல்லை. பட் அக்கார்டிங் டு டைம், பிளேஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ், காலா தேச பாத்திரா, இதுக்கு 3 தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து சத்சங்கத்தை உருவாக்கணும். டெம்பிளில் நம்ம எப்படியாவது பண்ணலாம், டெம்பிள் ஆல் டைம் எனி டைம் நம்ம பண்ணலாம். ஆனா டெம்பிள்ல கூட சில இது இருக்கு, அங்கேயும் சில நாம்ஸ். திருப்பதி சேலம் அதனால 5:15 உள்ள நுழைஞ்சேன், அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது 4 to 4 உள்ள போயிட்டா அவங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. 5 கை தட்டிக்கு 6 தான் வருவாங்க. அது வந்து யாரும் விட மாட்டாங்க. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, மங்களாரத்துக்கு நீங்க லேட்டா வந்து பிரசாதம் கிடையாது. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா சட்னி சாம்பார் கிடையாது, வெறும் இது டிஃபன் சாப்பிடுறது கிடையாது. இந்த மாதிரிலாம் ரொம்ப கணக்கு. அவங்க ஏன் அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கணக்கா இருந்தாதான் நாளைக்கு மங்களாரத்துக்கு கரெக்டா அட்டெண்ட் பண்ணுவாங்க. எங்களை உள்ளே விடல 6:15 வாங்கிட்டாங்க. அப்படியா? ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபம் பண்றது எப்படி நம்ம பூஜை பண்ணுமோ அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சீரியஸா இருப்பாங்க பஜன்ல. ஜெபம் பண்றதுல நம்ம ஒசூர் 10 o'clock 11 o'clock ப்ரோக்ராம் அத ஒரு சிஸ்டமா காலையிலயா நைட் ஏதோ ஒரு ஜென்மாஷ்டமி ராதாஷ்டமி ஜென்மாஷ்டமி 10 o'clock ஜென்மாஷ்டமி லேட் ஆகும்.
எப்போ ஜென்மாஷ்டமி ஆக்சுவலா ஜென்மாஷ்டமி சொல்லல bro. வேற any program, any festivals-னா 10 o'clock அரசு வந்து என்ன பண்ணணும், நம்ம ரிட்டர்ன் வர முடிய ஆமா. மாட்டேங்குது. அர்லியா ஆர்கனைஸ் பண்ணணும். அர்லியா ஆர்கனைஸ் பண்ணாதான் ரிட்டர்ன் வர முடியும். அங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸே இல்ல அங்க. கரெக்ட். அங்க 10 o'clock ஆயிரும். அந்த ஆமா. ஃபங்க்ஷன் அதனால போக 50% போக மாட்டாங்க. ஃபங்க்ஷன் போக Timing முடியல. சர்வீஸ் வேணா போக முடியுது. அது முன்னாடி நல்லா காலையில போலாம். காலையில ஃபெஸ்டிவல் போலாம். அது பக்திகா சாங்கால என்ன அந்த சொல்றாங்க, ஜெயினர்களுக்கு போனதான் இருக்கும். அந்த கவுண்டர்காரமா யாரும் போறது போறது. அது ஓப்பனா சொல்லிட்டாங்க. At least அவங்க transport ஏன்னா facilities timing பண்ணலாம். கிடையாது. University, அந்த மாதிரி பண்ணலாம். சேஃப்டி கொஞ்சம் பயங்கரம். சேஃப்டி இல்ல. ஆமா, நடமாட்டம் நடமாட்டம் கம்மியா இருக்கும். இன்றைக்கு மேல ஆள் நடமாட்டம் இல்ல. இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. டெவலப் ஆயிட்டு இருக்கு. நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. டெவலப் ஆயிருக்கு. டெவலப் ஆயிருக்கு. ஆனா ஆள் நடமாட்டம் கம்மி தான். வண்டி இல்லாம போக முடியாது. வண்டிலாம் போக முடியாது. வண்டிலாம் போக முடியாது. சின்ன சின்ன ஃபெஸ்டிவல்லாம் 10 o'clock ஆயிரும் bro. ஆமா. அங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். அது மூக்கட்ட படிக்கணும்னா இன்னும் கஷ்டம். அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இத்தனை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க ஒர்க் பண்றவங்களுக்காக நான் ஏற்கனவே ரிக்வெஸ்ட் சொன்னேன். ஏதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்ல மூக்கன்பள்ளிக்கு போறோம்னா எப்படி போவாங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கம்பெனியை ஃப்ரெண்டு நல்லா பண்ணிட்டாரு. போயிட்டு இருந்தா நல்லா ஜெயினருக்கு நல்லா இது பண்ணிக்கிறாரு. சுத்தமா விட்டுட்டாரு. ஏன் அவரு அதாவது டைமிங் தான். டைமிங் செட் ஆகுதா? கம்பெனிக்கு போகணும் bro. ஆமா. 9 இங்க இருக்காரா அவரு? இங்க இல்ல bro. இங்க நம்ம வீட்டுக்கு சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு அங்கே இருக்கு. அல்லியா அப்படி விருப்பம் தான் சொல்லுங்க bro. அங்க போய் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அவரு போறாரு. போயிட்டு இருக்காரு. டேல போயிட்டு வந்துடுறாரு. அந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிறது இல்ல. ஈவினிங் ப்ரோகிராம் பண்ணுறது. இப்போ கலந்துறது ஏன்னா டைமிங் கிடையாது. அது ஏதோ டைமுக்கு ஆரம்பிச்சு ஏதோ டைமுக்கு முடிக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பித்ருபக்ஷத்தை பற்றியும் பேசலாம். பித்ருபக்ஷம் இந்த எப்படி வந்து நம்ம கிருஷ்ண கான்சியஸ்க்கு கனெக்ட் ஆகுது, அதுக்கு இதுக்கு என்ன உறவு, இதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. பித்ருபக்ஷம் வகை வகையாக மக்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, இது வந்து நீங்கள் மகாபாரத்லேருந்து, அப்புறம் வந்து ஹரிபக்தி ஹரிவம்சா, அதுக்கப்புறம் வந்து வாயு புராணா, ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, இந்த நூல்களை வந்து இதை பற்றி விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ பித்ருபக்ஷான்றது வந்து சூரிய தேவர் வந்து கன்னியா ராசிக்கு வந்து பிரவேசம் ஆவாங்க. எப்போ அவங்க வந்து கன்னியா ராசிக்கு பிரவேசம் ஆகிறாங்களோ அந்த சமயத்தில் என்ன ஆகுது, இந்த பித்ருபக்ஷம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிராரம்பமாகுது. ஸோ இந்த பித்ருபக்ஷத்தில் முக்கியமாக நம்ம பித்ருகள், அதாவது ஒரு முன்னோர்கள், நம்ம இந்த எல்லா ஜீவராசிகளும் முக்கியமாக நரஜாதி, நம்ம மனிதர்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து ருணப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். யாருக்கெல்லாம் நம்ம கடமைப்பட்டிருக்கோம்னா, பாகவதம்ல சொல்கிறாங்க, தேவர்கள், ரிஷிகள், அப்புறம் வந்து பூதாஸ், அதுக்கப்புறம் வந்து பித்ருகள். ஸோ அப்புறம் வந்து அதான் பூதாஸ்னா அதான் எல்லாமே வந்து தேவா, ரிஷி, பூதாஸ், அதான் அந்த பூத்தால அது எல்லாமே வந்துடும். ஸோ தேவா, ரிஷி, பூதா, பித்ருகள், அப்புறம் நரமனுஷர்கள். ஸோ இவங்க 5 பேருக்கு வந்து நம்ம ருணப்பட்டிருக்கோம். இந்த 5 பேருக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா பஞ்சசுன யக்னான்னு சொல்லி சொல்லலாம். இந்த பஞ்சசுன யக்னா வந்து நம்ம பஞ்சன்னா 5, சுனானா இந்த 5 பேர், இவங்களுக்கு வந்து நம்ம யக்னா பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம யக்னா பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த பித்ருபக்ஷா எதுக்காக இது வந்து உருவாக்குனது, இதுக்கு காரணம் என்ன, இது பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன, இது ஸ்டோரி என்ன இருக்குது, இதோட இது வரலாறு என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம ஆன்மீக உலகத்தில் நம்ம எல்லாமே ஆன்மீக உலகத்தவங்க தான், நம்ம அங்கே சார்ந்தவங்க தான் எல்லாமே. அங்கே we want to be free from the Lord. நம்ம வந்து பகவான்லேருந்து நம்ம வந்து ஸ்வராட் வெளியே வர்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஸ்வேச்சா நம்ம வந்து வாழணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். இண்டிபெண்டாக நம்ம வாழணும், பகவானோட இது இல்லாமல் நம்ம இண்டிபெண்டாக வாழணும்னு சொல்லி சுதந்திரமாக வாழணும்னு சொல்லி நம்ம எப்போ நம்மளுக்கு அந்த உணர்வு வருதோ அப்போ என்ன செய்கிறோம், நம்ம பகவானை விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். இப்போ பகவான் விட்டு வெளியே வரும்போது பகவான் என்ன பார்க்குறா, பகவான் என்ன எப்படி அது வந்து அமைப்பு கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாமே இந்த பௌத்திக உலகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்போ யாரை வச்சு உருவாக்குறாங்கன்னா, தேவர்களை வச்சு, ரிஷிகளை வச்சு, பித்ருங்களை வச்சு அவங்க வந்து பகவான் வந்து இந்த பௌத்திக உலகத்தை உருவாக்கியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஏஜென்சி எல்லாமே அவங்களோட ஏஜென்சி இருப்பாங்க. யார் பகவானோட ஏஜென்சி யாரு?
பகவானோட பிரதிநிதிகள் எல்லாமே தேவர்கள் தான். இந்த தேவர்களை வச்சு தான் இந்த பௌத்திக உலகத்தை வந்து உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்கும் போது இப்போ பகவான் வேண்டாம், சுதந்திரமா நம்ம வாழணும் என்ற சரி அந்த அந்த ஒரு நோக்கத்துல நம்ம என்ன செய்யறோம், பௌத்திக உலகத்துக்கு வந்தாகணும். அப்ப நம்மளுக்கு ஒரு பாடி வேணும் இல்லையா, சும்மா வர முடியாது, ஏதோ ஒரு தேகம் வேணும் நம்மளுக்கு. ஸோ அந்த தேகம் யார் கொடுக்குறாங்கன்னா பித்ருகள், நம்ம தாய் தந்தை, நம்மளோட தகப்பனாரு, நம்ம தாயார் வந்து நம்மளுக்கு அந்த பாடியை கொடுப்பாங்க, அந்த உடலை கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த உடலை கொடுக்கும்போது நம்ம என்ன ஆகிறோம், அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தட் இஸ் கால்டு பித்ரு ருணம். பித்ரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாலனை பண்றவங்கன்னு அர்த்தம். யார் வந்து பாலனை பண்றாங்களோ, யார் பாலனை பண்றாங்க, தாய் தந்தை, இவங்க வந்து பாலனை பண்றாங்க. அதனால தான் அவங்கள பித்ருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி அந்த ஒரு உடல் நம்மளுக்கு வேணும். அந்த உடல் வந்து யார் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தாய் தந்தை கொடுக்குறாங்க, ஃபாதர் மதர் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ். ஸோ அப்புறம் கொடுத்த பிறகு அவங்க மட்டும் உடலை மட்டும் கொடுத்தா பத்தாது நம்மளுக்கு. இப்போ ஒரு ரெண்டட் ஹவுஸ் எடுத்துக்கிறோம், ஒரு வீடு வாடகை எடுத்திருக்கோம், ஒரு வீடு அது. அப்போ அந்த வீடு வாடகை எடுக்கும்போது வாடகை மட்டும் ஓனர் கொடுத்தா நமக்கு போதுமா? நம்மளுக்கு என்னென்ன வேணும், தண்ணி வேணும், குடிக்கிற தண்ணி வேணும், அப்புறம் வந்து கரண்ட் வேணும், பிஜிலிக்கு என்ன சொல்றீங்க, எலக்ட்ரிசிட்டி வேணும். அதுக்கப்புறம் நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணும், ஓனர் கொடுத்தா ஆகாது. நம்ம போய் எலக்ட்ரிசிட்டி பில் நம்ம கட்டணும், வாட்டர் பில் நம்ம கட்டணும். வாட்டர் பில் கட்டினா என்ன ஆகும், வாட்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, சப்ளை பண்ண மாட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினா கட் பண்ணிடுவாங்க, ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீவனுக்கு பௌத்திக உலகத்தில் வாழணும்னா நிறைய ஜீவராசிகள் வந்து இவங்களுக்கு வந்து சேவை பண்ணுறாங்க. ஒருத்தர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர். தேவர்கள் எப்படி தேவர்கள் வந்து சேவை பண்ணுறாங்க நம்மளுக்கு, சூரியன் ஒளிச்சம் கொடுக்குறாங்க, சந்திரன் எல்லா காய்கறியும் எல்லா விளைச்சத்துக்கும் வந்து அவங்க வந்து அந்த தேவைப்பட்ட ரசத்தை கொடுக்குறாங்க. அதுதான் அதனால தான் ருச்சி வருது, அந்த சுவை வந்து அவர்னால தான் வருது. அதுக்கப்புறம் மழை, இந்திர தேவர் வந்து மழை கொடுக்குறாரு, மழையில நம்மளுக்கு தண்ணி வராது. அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க, சரஸ்வதி வந்து கல்வியை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல தேவர்கள் நம்மளுக்கு வந்து இந்த வாழ்றதுக்காக இந்த பௌத்திக, ஏன்னா நம்ம ஆன்மீக தேகத்தை வச்சு பௌத்திக உலகத்தில் வாழ முடியாது. இந்த ஆன்மீக தேகம் தான் நம்ம ஆன்மீக உலகத்தில் தான் நம்ம வாழ முடியும். ஸோ பௌத்திக உலகத்துக்கு நம்ம வந்து பௌத்திக தேகம் வேணும் நம்மளுக்கு. அந்த உடல் இது இருந்தால் தான் நம்ம வந்து வாழ முடியும். ஏன்னா நம்ம இங்கே பௌத்திக உலகத்துக்கு வந்துட்டோம், அங்கே வேண்டாம்னு சொல்லி வந்துட்டோம். பகவான் அவரோட கண்ட்ரோலில் நான் இருக்கக்கூடாது, நான் சுவேட்சையாக இருக்கணும், நான் வந்து சுதந்திரமாக இருக்கணுன்றது அந்த மனப்பானத்தை நம்ம வந்துட்டோம். அந்த பவாச்சாரத்தை வந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே தேவைப்படுது. அதனால தேவர்களுக்கு நம்ம ருணப்பட்டிருக்கோம். எப்படி ருணப்பட்டிருக்கோம், காற்று கொடுக்குறாங்க, பூமி இருக்கு, அப்புறம் ஜலம் கொடுக்குறாங்க, காற்று, அப்புறம் என்ன சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்கு, தண்ணி கொடுக்குறாங்க, இது பிரீத் பண்ணுறதுக்கு சுவாசம் பண்ணுறதுக்கு வந்து வாயு தேவர் வந்து காற்று அனுப்புறாரு. இந்த மாதிரி பல தேவர்கள் வந்து பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து சாதகமாக இருந்து நம்மளுக்கு சேவை செய்கிறாங்க. அதனால தான் தேவர்களுக்கு வந்து நம்ம ருணப்பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரிஷிவர்க்கங்கள் ரிஷிகள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கல்வியை கொடுக்குறாங்க, வேதங்களை கொடுக்குறாங்க, நூல்களை கொடுக்குறாங்க. அதை படித்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இது கரெக்டு, இது தப்பு, இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும், நம்ம வாழ்க்கை இப்படி தான் நம்ம அமைக்க வச்சுக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம வாழணுன்றது அந்த கோட்பாடுகள் எல்லாமே ரிஷிகள் கொடுக்குறாங்க. அது எப்படி, பித்ருக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, ஸ்கூலில் நம்மளுக்கு கல்வி கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்களுக்கு வந்து அந்த கல்வியை வந்து அங்கே அடைகிறாங்க. இதே மாதிரி ரிஷிகளுக்கு நம்ம வந்து ருணப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்க, வேதங்களை எழுதியிருக்காங்க, அதை பார்த்து தான் நம்ம வந்து அந்த கோட்பாட்டில் தான் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பித்ருகள் வந்து நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு பிறவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பூதங்கள்னா ஆல் லிவிங் என்டிட்டிஸ், எல்லா லிவிங் கிரீச்சர்ஸ், எல்லா ஜீவராசிகள் என்ன பண்ணுறாங்க, பல கோணத்தில் வந்து நம்மளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி, இப்போ வந்து பசுமாடு இருக்குது, பசுமாடு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு பால் தராங்க. ஸோ அந்த பால் நம்ம பசுமாடுலேருந்து நம்ம எடுக்கிறதுனால நம்ம பசுக்கு வந்து ருணப்பட்டிருக்கோம். அப்புறம் நிறைய ஜீவராசிகள், பீஸ்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்களோ தெரியல எனக்கு, அவங்க வந்து போலரைசேஷன் பண்ணுறாங்க, குளோபலி போலரைசேஷன் பண்ணுறாங்க. நிறைய இந்த மாதிரி நம்ம உதாரணமாக எடுத்தால் ஒரு ஹனிபி, தேனி என்ன பண்ணோம், எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸில் எல்லா பூலையும் நம்ம தேன் எடுத்து அதை வந்து ஹனி கோம்பு பண்ணி, அந்த ஹனி கோம்பு என்ன சொல்கிறீங்க, ஹனி கோம்பு தேன்கூடு, அந்த தேன்கூடுலேருந்து நம்மளுக்கு தேன் வருது. நம்ம தேனை வந்து யூஸ் பண்ணுறோம், அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறோம், நிறைய நோய்களுக்கு, காஃபுக்கு ரொம்ப நல்லது தேன்.
சூத்திங்காக இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய க்ரீச்சர்ஸு, நிறைய லிவிங் க்ரீச்சர்ஸ் வந்து நடக்குது. அப்புறம் ஒரு மானே இருந்தால் கூட, ஒரு மரமே இருந்தால் கூட நம்ம என்ன செய்கிறோம், வெயில் ரொம்ப வெயிலாக இருந்தால் என்ன செய்கிறோம், அங்கே போய் எங்கடா இது நிழல் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடுவோம். அங்கே போய் நின்றுடுவோம், அங்கே நிழல போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துடுவோம். இந்த மாதிரி நிறைய லிவிங் க்ரீச்சர்ஸ். அதுதான் அதுக்கு பூதங்கள்னு சொல்லுவாங்க. பூதாஸ்னா ஆல் லிவிங் என்டிஸ், எல்லா லிவிங் க்ரீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து சேவை செய்யுது. அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் நரமனுஷங்கள், நிருணாம்னு சொல்லுவாங்க. நிருணாம்னா நரமனுஷங்கள். எல்லாம் நம்ம தாய் தந்தை மட்டும் நம்மளுக்கு இது கொடுக்கல, மற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ரிலேட்டிவ்ஸு, நம்ம இன்லாஸு எல்லாருமே நம்மளுக்கு சேவை செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம ருணப்பட்டிருக்கோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து கடமைப்பட்டதுனால நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். நம்ம இப்போது ஒரு லோன் எடுக்கிறோம், ஒரு வீட்டு ஹவுசிங் லோனோ இல்லை பிஸ்னஸ் லோனோ மார்ட்கேஜ் லோனோ ஏதோ லோன் எடுத்தால் நம்ம என்ன செய்யணும், பேங்க்காரங்களுக்கு மறுபடியும் நம்மளுக்கு வந்து மந்த்லியோ இல்லை எப்படியோ எத்தனை இஎம்ஐ இருக்கோ அத்தனை இஎம்ஐ நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பே பண்ணலன்னா ஆகும், லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம மேலே. அதே மாதிரி தான் இந்த பித்ருங்களுக்கு கூட இந்த 5 தேவர்கள், ரிஷிவர்கள், அப்புறம் வந்து பித்ருகள், அப்புறம் வந்து பூதங்கள், அதுக்கப்புறம் வந்து நரமனுஷங்கள், நிரணாம், அதுக்கு நிரணாமன்னு சொல்லி பேர். இவங்களுக்கு எல்லாமே நம்ம கடமைப்பட்டதுனால இவங்களை மறுபடியும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க பண்ண சேவைக்காக இட் இஸ் டியூட்டி பவுண்டு. நம்மளோட கடமை என்னன்னா அவங்களுக்கு நம்ம மறுபடியும் சேவை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு. சேவை செய்கிற ஒரு கடமை நமக்கு நம்ம மேலே இருக்குது. ஒரு டெட்னா ஒரு கடன். ஸோ இதை வந்து அவங்களுக்கு நம்ம ரீபே பண்ணணும். நம்ம வி ஹாவ் டு ரீபே தெம். எப்படி ரீபே பண்ணுறது, எந்த விதத்தில் நம்ம ரீபே பண்ணலாம், எப்படி நம்ம அவங்களுக்கு வாபஸ் கொடுக்கலாம், இது இவங்களுக்கு கொடுக்கு. ஓகே, ரைட், வெரி குட். அப்படி செய்யலாம். இப்போ இந்த கலியுகத்தில் மாடர்ன் சொசைட்டியில், அம்மா நீ என்னை வந்து பெற்றிருக்க, 9 மாதம் நீ பெற்றிருக்க எனக்கு. ஸோ 9 மாதம் எனக்காக நீ கஷ்டப்பட்டிருக்க, அதோட பில்லு வாங்கிக்கோ. உனக்கு எப்படி வேணும், செக்காக வேணுமா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா, எப்படி வேணும் சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட பிறவிக்கு அப்புறம் நீ வந்து என்னை வளர்த்து எனக்கு பால் கொடுத்து எனக்கு நிறைய சேவை செஞ்சிருக்க, இல்லாத சேவை செஞ்சிருக்க, அதுக்கு எவ்வளோ பில்லு வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு கொடுத்துருக்க, அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு சத்தியத்தை மரியாதைலாம் கற்றுக் கொடுத்துருக்க, அதுக்கு எவ்வளோ பில்லு வாங்கிக்கோ. இப்படின்னு சொல்லி நம்ம பில் பே பண்ணிட்டு போயிட்டா சும்மா இருப்பாங்களா? அது கடமை ஆகிடுமா, நம்மளோட கடமை ஆகிடுமா, நம்ம கடன் தீரிடுமா? தீராது, கடன் தீரவே தீராது. ஸோ இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு நம்ம நிறைய கடன் பட்டிருக்கோம். அப்போ அது என்ன ஆகுதுன்னா டியூட்டிக்காக நம்ம பண்ணுறோம். அம்மா நான் யூஎஸ் போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து வேலை அங்கே கிடச்சிருக்கு, அதனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள், நான் அடிக்கடி மந்த்லி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன், ஏன்னா நீங்கள் வந்து என்னை பெற்றுட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்லை வேற ஏதாவது வழி இருக்கா அதுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டியூட்டி பவுண்டு, நம்ம கடமைக்காக நம்ம வந்து செய்கிறோம். அதுக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா அதுக்கு அதீதமா பியாண்ட் தட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா we have to show gratitude. ಕೃತಜ್ಞತೆಗಳು ಅಂತ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ತಮಿಳಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಿರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕೃತಜ್ಞತಾ ದಟ್ ಇಸ್ ಸಂಸ್ಕೃತ ವರ್ಡ್ ಕೂಡ ಅದ. ಕೃತಜ್ಞತೆ நம்ம காமிக்கணும், கிராட்டிடியூட் காமிக்கணும். அவங்க மேல கிராட்டிடியூட் காமிக்கிறதுனா எப்படி, அவங்க கூடயே இருந்து அவங்க நம்மள பாலனை பண்ணதுனால, போஷணை பண்ணதுனால we have to recognize them, we have to appreciate them, we have to glorify them, we have to value them. அப்படின்னா அவங்கள வந்து நம்ம புகழ்ந்து பாடணும், அவங்க நல்லது கெட்டதை நம்ம பார்க்கணும், அவங்களுக்கு சேவை செய்யணும். ஏன்னா அத்தனை வருஷம் நம்மளை வந்து பெற்று வளர்த்து நம்ம கஷ்டங்கள்லாம், அவங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாமே விட்டு ஒதுக்கிட்டு நம்மளுக்காகவே வாழ்க்கையே வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த ஃபுல் பேக்கேஜ் எவ்வளோ வேணும், எத்தனை கோட்டி வேணும் எழுதி கொடுத்துட்றேன் சொல்லி நம்ம கொடுத்துட்டு ஆகுமா? என்ன நினைப்பாங்க, இதுக்காக தானே உன்னை வளர்த்தனான்னு சொல்லி கேட்பாங்க. நீ இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் நான் உன்னை வளர்த்தனா சொல்லி கேட்பாங்க. அதனால we have to show gratitude to them. என்ன சொல்றது, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. நன்றி கூட ஒரு இது. ஆனா கிருத்தக்ஞதா காமிக்கணும். ಇಲ್ಲ ಇನ್ನು ಇದೆ, ಇನ್ನು ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇನ್ನು ಇದೆ ಹೇಳ್ತೀನಿ, ಇನ್ನು ತುಂಬಾ ಇದೆ. ಇದು ಚಿನ್ನ ಸಾರಿ ಇಂಟ್ರಪ್ಷನ್ ಗೆ ಭಕ್ತ ತುಕಾರಾಮ್ ಒಂದು ಪಾಂಡುರಂಗ
பாண்டுரங்க. இல்ல அவங்க கடவுள் வந்தா கூட அவங்க அப்பா அம்மா சேவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா. ஒரு பாண்டு இது விட்டல பாண்டுரங்க விட்டல் இவரு பக்த பக்த துக்காராம் துக்காராம். அவங்க பேரண்ட்ஸ்க்கு நன்றி ஒண்ணு இது பண்ணி இருப்பாரு. சர்வீஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ணிருக்கோம். ஆமா ஆமா கரெக்ட். அவரு பக்த துக்காராம் இல்ல, அவர் பேர் புண்டரிகா. அவருனாலதான் விட்டல் வந்தது. பாண்டுரங்க விட்டல் வந்தது அவருனால. ஓகே ஓகே. அவர் வந்தா கூட அவர் தாய்க்கு தகப்பனாக சேவ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்க வைஷ்ணவர்கள். அது இது வேற கான்டெக்ஸ்ட் வேற. அங்க ஏன் என்ன கான்டெக்ட்னா, கடவுளே வந்தா கூட அப்பா அம்மாக்கு எதுக்கு செய்யறாங்கன்னா they are great வைஷ்ணவாஸ். அதனால கிருஷ்ணர் வந்து ஏத்திக்கிட்டாரு. என்னோட என் பக்தர்கள் வந்து என்னோட அவங்க வந்து கருணை உள்ளவங்க, தூய்மையானவங்க, அவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்கன்றதுனால அவங்க ஏத்திக்கிட்டாங்க. அதை வைஷ்ணவனை எப்படி மதிப்பு கொடுக்குறாங்கன்றது கிருஷ்ணர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஒரு செங்கல் மேல நின்றுட்டாங்க. அந்த செங்கல் தான் விட்டல். விட்டல் தான் செங்கல் மராட்டியில. ஸோ அது மேலதான் அதனால தான் அவருக்கு விட்டலன் பேரு. அவர் ஒரு செங்கலை கொடுத்து நீங்க நின்றுட்டு இருங்க, நான் போய் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் சேவை செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி போனாங்க. ஸோ அது வேற. அது அந்த கான்டெக்ட்ல என்னன்னா பகவானோட பக்தர்கள் தான் தூய்மையானவர், அவர் தான் உயர்ந்தமானவர் சொல்லி அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அது. ஸோ இங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் கொடுத்துட்டு எஸ் ஓகே நான் என்னோட கடனை முடிச்சிட்டேன் சொல்லி முடிச்சிடலாம், ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். நன்றி தான் கரெக்ட். அதேதான் நன்றி நன்றி கடன். அதை நன்றி கடனை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இது டியூட்டி என்ன சொல்றீங்க, கடமையோட அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போறது தான் நன்றி கடமை. நன்றியோட பாக்குறது, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டெப் பண்ணா பிரேம. என்ன நேசிக்கிறது, அப்பா அம்மாவை நேசிக்கிறது. எப்படி பகவான் நம்ம நேசிக்கிறோமோ அந்த மாதிரி நேசிக்கிறது. உயிர் உயிரா பிரேமன்னு சொல்லுவாங்க, பிரேமான்னு சொல்லுவாங்க. நம்ம கிருஷ்ண கான்சியஸே இதுதான். we are uprooting, we are growing from the bottom of the platform kama to prema. நம்ம காமத்துல இருந்து பிரேமைக்கு போறது கிருஷ்ண கான்சியஸ்னஸ். தட் இஸ் அவர் கான்செப்ட், தட் இஸ் அவர் பிலாசபி. அதான் நம்மளோட தத்துவம். சரி, இப்படி இந்த மாதிரி இந்த 5 பொருட்களுக்கு வந்து 5 நபர்களுக்கு வந்து நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அதனால அவங்களை அந்த மாதிரி சொல்ல முடியாது. நம்ம உன்னோட கேஸ் எனக்கு ரொம்ப நான் பார்த்து 40 வருஷமா எனக்கு இது சமையல் பண்ணி கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு வேலைக்காரி போட்டுறேன், சமையல்காரி போட்டு வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு சாப்பாடு செஞ்சு அவங்க வந்து உனக்கு பரிமாறிக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நம்ம தாய்க்கு தகப்பனாருக்கு நம்ம பண்ண முடியாது. அது வந்து கடமையாயிடும். ஆனால் நன்றி கடன் வேற. நன்றி கடமை வேண்டாம். நன்றி கடமை எப்படின்னா, we are showing gratitude and staying along with them. அவங்க கூடயே இருந்து நம்ம வந்து அவங்கள வந்து கேர் எடுத்துக்கிறது, சர்வீஸ் பண்றது, சேவை பண்றது. ஸோ இப்படி இந்த இதுக்கெல்லாம் என்ன பண்ணும். ஏன்னா இன்னொன்று என்னன்னா, நம்மளோட முன்னோர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியறதில்ல. அதனால பகவான் நீங்க என்ன செய்யறதுன்னா, இது நீங்க மகாபாரதத்தை படிச்சா ஒரு பருவம் இருக்கு. அந்த பருவத்தை பேரு அனுசாசன பருவம் சொல்லி ஒரு பருவம். அந்த அனுசாசன பருவத்தை என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்ஷம் எப்படி வந்தது யாருக்கா தெரியுமா? இந்த பித்ரு பக்ஷம் யாரால வந்தது, எதுக்காக பித்ருகள் வந்து இந்த கடமையை செய்ய சொல்றாங்க? ராமர். ஓகே, வெரி குட். அது நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா ராமர் வந்து ஜட்டாய்க்கு செஞ்சாரு. நல்ல வெரி குட் எக்ஸாம்பிள். வேற அது பகவானே பண்ணது. ஓகே ஓகே ரைட், வெரி குட். சீதா தேவி பண்ணாங்க. அப்புறம் சைத்தன்யமா அப்ரூவ் பண்ணிருக்காரு. விஷ்ணு இதுல பீஷ்மர் பண்ணாங்க. ஓகே ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, இதோட வரலாறு என்ன, இந்த பித்ரு பட்சத்தோட வரலாறு என்ன, எதுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது, யாராவது ஸ்டார்ட் ஆனது? அது எல்லாமே பகவான் கிட்ட தான் இருக்கு. கிருஷ்ணர் தான் அது. கிருஷ்ணனோட ஒரு அவதாரம் தான் அதுமே. அனுசாசன பருவம் நீங்க மகாபாரதத்துல படிச்சா பகவான் வராக ரூபத்தை பத்தி அதுல வந்து ரொம்ப விலாவரியா கொடுத்துருக்காரு. ஒரு தடவை வராகதேவர் என்ன பண்ணாருன்னா, என்ன லோகம் அது நம்ம படிச்சோமே, ரசத்தல லோகம். ரசத்தல லோகத்துல, அதாவது கீழ்மட்டமான லோகம். அந்த ரசத்தல லோகத்துக்கு போகும்போது பூமி தேவி வந்து அங்க இருந்தாங்க. அந்த பூமி தேவி வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக அந்த பகவான் என்ன பண்ணாருன்னா, வராகதேவர் தன்னோட கொம்பு தானே சொல்லுவீங்க, அந்த கொம்புல அவரை வந்து மாட்டிக்கிட்டு எடுத்துட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, அங்க அந்த ரசத்தலத்துல இருக்கிற அந்த மண் எல்லாமே அதுல ஒட்டிக்குச்சு அந்த கொம்புக்கு. அந்த கொம்புக்கு ஒட்டிக்கும் போது என்ன செஞ்சார் வராகதேவர்? நம்ம கூட என்ன செய்யறோம், ஏதாவது கிளீனிங் பண்ணும்போது கையில எல்லாம் மண் இருந்தா அப்படி உதறுவோம், இப்படி உதறுவோம். அந்த மாதிரி ஒரு உதறனா இருப்பாருங்க வராகதேவர். அது எல்லாமே என்ன ஆச்சு,
சதன் சைடு என்ன சொல்றீங்க? சதன் சைடு தெற்கு தெற்கு பக்கமே எல்லாமே விழுந்துருச்சு அந்த மண் எல்லாமே. அது விழும்போது என்னாச்சு, உருண்டை உருண்டையா விழுந்துருச்சு. அந்த உருண்டை உருண்டையா அந்த தெற்கு பக்கமா விழுந்துருச்சு. அப்போ அது என்ன செஞ்சாங்க, அந்த டைம் அந்த இடத்த தான் அந்த தெற்கு பக்கம் தான் இந்த பித்ருகள் எல்லாமே இருக்காங்க. அந்த பித்ருகள் வந்து இவங்க வராக தேவரை பார்த்தாங்க. பார்த்த உடனே வராக தேவரு நம்மளுக்காக இந்த இது கொடுத்துருக்காரு, இந்த உருண்டை உருண்டையா அந்த மண்ணை கொடுத்துருக்காரு. அதுதான் பிண்டா. அப்புறம் இது நம்ம இந்த பூமாதேவி தாயாரை வந்து எடுத்துட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா, அவரோட உடல்ல வந்து திவ்யமான ஒரு வேர்வை தண்ணி வந்து கீழே விழுது. யாருது? வராக. அது கீழே விழும்போது என்னாச்சு, அது கருப்பு எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல தில்லுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல செசமேன்னு சொல்லுவாங்க. அது கருப்பு எல்லாம் மாறிடுச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணாரு, பகவானோட வராகதேவரோட முடி, அந்த முடி திவ்யமான முடி, அந்த முடியெல்லாம் என்ன ஆச்சுன்னா குசா கிராஸா மாறிடுச்சு, தர்பையா மாறிடுச்சு. அப்ப பித்ருகள் என்ன பண்ணாங்க, வராகதேவர் நம்மளுக்காக இந்த மாதிரி பிண்டத்தை, அந்த மண்ணை வந்து பிண்டமா பார்த்துக்கிட்டு பிண்டமா கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து தில்லு, கருப்பெல்லு, அப்புறம் தர்பை, இந்த மூணையும் நம்மளுக்காக பகவான் கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் பிரசாதமா ஏத்திக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை வந்து நாங்கள் பிரசாதமா ஏத்திக்கிறோம். அதனால இந்த மூணை வச்சுதான் எங்களோட சந்ததிகள் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும், பிண்ட பிரதானம் செய்யணும். அந்த பிண்ட பிரதானத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே. இங்க பித்ருகள் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம பிண்ட பிரதானம் பண்றோம். பிண்ட பிரதானம் சொல்லலாம், தர்ப்பணம் சொல்லலாம், ஸ்ரத்தான்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணும், இது எத்தனை தலைமுறைக்கு நம்ம செய்யணுன்றது சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிண்ட பிரதானம் யார் செய்யணும், முக்கியமாக ஆண்கள் தான் மனுஷன் செய்யணும், பெண்கள் செய்யக்கூடாது. அது இன்னும் இருக்கு, அது சொல்கிறேன், அதுக்கு வரலாறு இருக்கு. அந்த ஆண்கள் செய்யும்போது என்ன செய்யணும், 3 பிண்டங்கள் வைக்கணும். இப்போ 1, 2, 3 பிண்டங்கள் வைக்கணும். அதை வந்து அரிசி மாவில், அதுக்கப்புறம் வந்து தயிர், அப்புறம் வந்து வாழைப்பழம், இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க, தேன், இந்த மாதிரி செஞ்சு அது 3 பிண்டமாக வைப்பாங்க. இந்த பிண்டத்தை வந்து வைக்கும்போது எப்படி போய் அவங்களுக்கு போய் சேருது, பித்ருக்களுக்கு வந்து நம்ம இதை வந்து சேர்க்கணும். ஏன் இது பிண்ட பிரதானம் பண்ணணும்னா, இந்த பித்ருக்கள் என்ன பண்ணுவாங்க, யார் எந்த லோகத்தில் இருக்காங்களோ, கீழ் லோகத்தில் இருக்காங்களோ, நடு லோகத்தில் இருக்காங்களோ, எந்த லோகத்தில் இருக்காங்களோ தெரியாது. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்மே இருக்காது. இந்த இடம்ன்றது ஒரு இடமே இருக்காது அவங்களுக்கு, பித்ருக்களுக்கு வந்து. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும், நம்ம பிண்ட பிரதானம் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், ஒரு பிறவி கிடைக்கும், ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போகிறோம், பிளாட்ஃபார்மே இல்லைங்க, எப்படி ட்ரெயினை பிடிக்கிறது? நம்ம பிளாட்ஃபார்ம் இருந்தால் நம்ம ட்ரெயின் பிடிக்கணும். இவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. இந்த பித்ருலோகம் எங்கே இருக்குன்னா, ஹெவன்லி பிளானட்ஸ் கீழே இருக்குது. சொர்க்கலோகத்துக்கு ரொம்ப கீழ்மட்டமான ஒரு இது வந்து இந்த பித்ருலோகம். ஸோ அதுக்கு இந்த 3 பிண்டங்களை வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த 3 பிண்டங்கள் ரெடி பண்ணும்போது இந்த பிண்டங்களை வந்து பித்ருக்கு போய் வந்து சேர்க்கணும். எப்படி சேர்க்கறது, யார் சேர்க்கறாங்க, அது வந்து அதுக்கு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு பித்ரு தேவதைகள் இருக்காங்க. பித்ரு தேவதைகள் வந்து 7 வகையான பித்ரு தேவதைகள் இருக்காங்க. இந்த 7 விதமான பித்ரு தேவதைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, தே ஆக்ட் as agents in between the புத்ரா அண்ட் பித்ரு. புத்திரனுக்கும் பித்ருக்கும் நடுவில் இந்த ஏஜென்ட் மாதிரி இவங்க வந்து செயல் பண்ணுவாங்க. அந்த 7 பேர் யாருன்னா, வைராஜா, அக்னிஸ்வாத்ரா, அப்புறம் வந்து பகிர்ஷதா, சோமபா, சுஷ்வதா, சுகலா, அங்கரிஷா. இந்த மாதிரி 7 பித்ரு தேவர்களே இருக்காங்க. இந்த 7 பித்ரு தேவர்கள் யாரு, என்ன பண்ணுவாங்க? இந்த முதல்ல வைராஜா, அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு, இந்த இன்னொரு டாபிக் இருக்கு. என்ன டாபிக்னா, இந்த பித்ருக்களே 2 பித்ருக்கள் இருக்காங்க. 2 types of பித்ருஸ். பித்ருக்களே 2 பித்ருக்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஷார்ட் டைம் பித்ரு, இன்னொருத்தர் வந்து லாங் டைம் பித்ரு. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சிரபித்ரு, அச்சிரபித்ருன்னு சொல்லி சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். சிரபித்ருன்னா லாங் தீர்க்கமான காலம் இருப்பாங்க. அச்சிரபித்ருன்னா வெரி ஷார்ட் டைம், ரொம்ப சிறு நேரம் தான் இருப்பாங்க. அவங்க யாருன்னா, நம்ம தாய் தகப்பனார் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு பிறவி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த லைஃப்ல முடிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யார் பார்த்துக்கிறாங்க நம்மள சிரபித்ரு தான் பார்த்துக்கிறாங்க. சிரபித்ரு யாரு, தேவர்கள், ரிஷிவர்கள்,
நம்ம நண்பர்கள், அவங்களோட தாத்தா, அவங்களோட தாத்தா, இவங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து சேவை செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால இந்த பித்ருபக்ஷம் பண்றதுனால நம்ம தாய் தகப்பனாருக்கு மட்டும்தான் இது பிண்டம் கொடுக்கறதில்ல, நிறைய பேருக்கு கொடுக்குறோம். we are connected to so many living entities. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேவர்கள் என்ன பண்றாங்க, இந்த பித்ரு தேவர்கள், இவங்க பேர் பித்ரு தேவதாஸ். இந்த ஃபர்ஸ்ட் பித்ரு தேவதா வைராஜா, இந்த வைராஜால உள்ள இருந்து 8 அஷ்டவசு வராங்க. அஷ்டவசு. அந்த அஷ்டவசு என்ன பண்ணுவாங்க, அஷ்டவசு வந்து நாராயணர். அவங்க அந்த அஷ்டவசுக்குள்ள நாராயணர் வராரு. நாராயணர் எப்படி வருவாருன்னா பிரத்யும்னா உருவத்துல வருவாரு. பிரத்யும்னா ஃபார்ம்ல அந்த உருவத்துல வந்து அந்த கோலத்துல வந்து இந்த பித்ருங்கள் கொடுக்குற அந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு போய் சேர்க்கறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பிண்டா. 3 பிண்டா இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் பிண்டா. தாய்க்கு தகப்பனாருக்கு மட்டும் இவங்க சேர்க்கறாங்க. 2வது பிண்டத்தை யார் கொண்டு போறாங்கன்னா 2வது தேவர்கள் இருக்காங்க. 2வது பித்ரு தேவர் வந்து அக்னிஸ்வாத்ரா. இவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்னிஸ்வாத்திரத்துக்கு உள்ள இருந்து யார் வராங்கன்னா ஏகாதசி ருத்ரோட சிவனோட எக்ஸ்பான்ஷன், அவரோட விஸ்தரணை. அவர் என்ன பண்றாரு, அவர் உடலுக்குள்ள இன்னொருத்தர் வராரு, அவர் தான் அனிருத்தா. 2வது ஏகாதசி. அவர் அனிருத்தர் என்ன பண்றாரு, இந்த 2வது பிண்டத்தை எடுத்துட்டு போய் யார் கொடுக்குறாங்க, இந்த அப்பா அம்மா கொடுத்தாச்சு. இப்ப அவங்க அப்பா அம்மாக்கு, அப்பா அம்மானா அப்பாவோட அப்பா அம்மாவும் இருக்கும், அம்மாவோட அப்பாவும் இருக்கும். பாட்டம் பாட்டி. இந்த 2 மெட்டர்னல், இந்த பேட்டர்னல் ரெண்டுமே இருக்கு. அம்மாவோட அப்பா அம்மா, அப்பாவோட அப்பா அம்மா. 2வது வந்து அவங்களுக்கு போவாங்க. அந்த பித்ருவோட அப்பா அம்மாக்கு ஆயிடுச்சு. முதலாவது தேவர் எடுத்து போய் கொடுத்துருக்காரு. இது 2வது பின்ன அவங்க எடுத்து போய் கொடுத்துறாங்க. 3வது பின்ன என்ன யாருன்னா பகிர்ஷதா, இந்த தேவர். இவர் என்ன பண்றாருன்னா அவரோட உள்ள இருந்து ஆதித்யர் வருவாரு. அந்த ஆதித்யர் உடல்ல இருந்து தான் அனிருத்தர் இவரு சங்கர்ஷன் வராரு. சங்கர்ஷன் என்ன பண்றாரு, அந்த 3வது பிண்டத்தை எடுத்துட்டு போய் இந்த முதல்ல கொடுத்தாரு அவரோட தாத்தா போய் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. 3வது தலைமுறை அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. இப்படி. ஆனா இன்னொன்னு, இவங்க எந்தெந்த உருவத்துல இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து மீன் உருவத்துல இருக்கிறான், ஒருத்தர் வந்து மாடு உருவத்துல இருப்பாங்க, ஒருத்தர் நரமனுஷனோட உருவத்துல இருப்பாங்க. வேற டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு தேர் கர்மாஸ் இல்லையா. அவங்க கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வேற உடம்பு எடுத்திருப்பாங்க. அப்போ எப்படி இவங்களுக்கு எடுத்து போய் கொடுப்பாங்க இதெல்லாம். இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, தே டிரான்ஸ்ஃபர் தட் பிண்டா. அந்த பிண்டத்தை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பாடிக்கு, அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட இது என்ன நிவாசத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ மீன், நம்ம அப்பா அம்மா ஏதோ யாரும் மீன் பிறவைப்பாங்க நினைக்குங்க. அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி அவங்க மீன் என்ன சாப்பிடும், அந்த சின்ன அக்வாட்டிக்ஸ், அதை பூச்சிக்கு சில அந்த ஃபார்ம்ல எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து போய் சேர்த்துடுவாங்க. இப்படி இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த தேவர்கள் எல்லாமே அவங்கவுங்க அந்த பித்ருங்களுக்கு போய், ஆக்சுவலா உண்மையான பித்ரு யாருன்னா பகவான் தான். பகவத்கீதையில நம்ம வந்து படிச்சிருக்கலாம், பிரபிதாமகா. அப்புறம் நிறைய இடத்துல பகவான் சொல்லியிருக்காரு, நான் தான் சுப்ரீம், நான் தான் பிதாமகா, நான் தான் சீட் கிவிங் ஃபாதர். அப்படின்னா நான் தான் விதை கொடுக்கும் தகப்பனான சொல்லி நாங்க தான் சொல்றோம். அதனால சூப்பர் பித்ரு யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான். அப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இது எந்த டைம்ல கொடுக்கணும், அந்த டைம்ல தான் கொடுக்கணும். எந்த டைம்னா குத்தப்ப காலம் சொல்லி பேரு. அந்த ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பித்ருகள் சொல்லியிருக்கிறது இது. அந்த குத்தப்ப காலத்தை தான் வராகதேவர் அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாராம். குத்தப்பான்னா தாப்பம்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல, அந்த மாதிரி எந்த டைம்ல இருந்தாலும் பரவாயில்ல, வெயில் ஜாஸ்தியா இருக்கணும், அந்த டைம்ல தான் கொடுக்குறாங்க குத்தப்ப காலம். அந்த குத்தப்ப காலத்துல தான் வராகதேவர் இந்த ஒரு இது செஞ்சிருக்காரு. அதனால வராகதேவர் எப்படி எடுத்துக்கிட்டாரோ, எப்படி எங்களுக்கு கொடுத்தாரோ, அதே மாதிரிதான் நீங்களும் வந்து எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி பித்ருகள் வந்து வேண்டிக்கிறாங்க அவங்களோட சந்ததிகளுக்கு. இது வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஒரு பித்ருபக்ஷத்துல யமதர்மராஜ் இந்த பித்ருங்களுக்கு எல்லாமே அவர் வந்து அதிபதி, மினிஸ்டர். அவர் என்ன செய்யறாரு, இந்த ஒரு சமயத்துல வந்து இந்த பித்ருங்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறாங்க, இந்த பட்சம் பண்றதுக்காக அவங்க வந்து கொஞ்சம் அவகாசம் பண்ணி கொடுக்குறாங்க, ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி இந்த தேவர்கள் எல்லாமே அதை கொண்டு போய் அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இது யார் செய்யணும்னா, ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் செய்யக்கூடாது.
ஏன் பெண்கள் செய்யக்கூடாது? அவங்களுக்கு ருணப்பட்டிருக்காங்களே, அவங்களுக்கு பிறவி கொடுத்துருக்காங்க, தேவரனால, ருஷினால, நரமனுஷனால, பூதாஸ்னால எல்லாரையும் அவங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்காங்க. ஏன் அவங்க செய்யக்கூடாது? என்ன சொல்றாங்கன்னா சாஸ்திரங்கள் வந்து எப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகுதோ விவாக யக்னா சொல்லி பேர் இருக்கு. அந்த விவாக யக்னா பண்ண உடனே இந்த கடமைகள் எல்லாமே அவங்க முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு அவங்க என்ன ஆகிறாங்க, வேற குலத்துக்கு போயிடுவாங்க. குலம் சேஞ்ச் ஆகிடும். இந்த குலத்தில் இருக்கிற இதெல்லாமே விவாக யக்னா ஆன உடனே அவங்க எல்லாம் ஆகிடும். இதெல்லாமே இந்த கடமைகள் எல்லாமே அவங்க கொடுத்த மாதிரி தான். அவங்க ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, ஆண்களும் யாரும் இல்லை, யார் செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெண் என்ன செய்யணும், கோமாதாக்கு வந்து சேவை செய்யணும். கோமாதாக்கு சேவை செஞ்சால் அவங்க எல்லா கடமையும் அவங்க முடிச்சிடுவாங்க. ஸோ இது எப்படி செய்யணும்னா மத்தியானம் டைமில் குத்தப்ப காலத்தில் நல்லா வெயில் இருக்கணும், அந்த மாதிரி டைமில் செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பித்ருக்களை வந்து அந்த பிராமணரையோ யாரோ வாத்தியாரையோ கூப்பிட்டு நல்ல ஒரு குவாலிஃபைடு புரோகிதை கூப்பிட்டு அவங்கள அழைச்சின்னு வந்து அந்த பித்ருக்கள் பேரெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அப்பா பேர், அவங்க அப்பா பேர், அவங்க அப்பா பேர், இந்த 3 தலாந்தரம், அப்பா சைடு அப்புறம் அவங்க அம்மா சைடு, இதெல்லாம் கேட்டு அந்த சங்கல்பம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா முக்கியமாக பிராமணர்களை கூப்பிடணும், வைஷ்ணவர்களை கூப்பிட்டு நாம சங்கீர்த்தனை பண்ண வைக்கணும். வைஷ்ணவர்களுக்கு வந்து பிரசாதம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். பகவத்கீதா பாகவதம் வந்து படிக்கணும். இது 3 பண்ணலன்னா நம்ம என்ன பித்ருபக்ஷம் பண்ணாலும் வேஸ்ட். ஏன்னா இதெல்லாமே நாராயணர் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. எல்லாம் பகவான் தான் இது அரேஞ்ச், இந்த அமைப்பே பகவானோட அமைப்பு தான். அப்படி யார் ஒருத்தர் வந்து இந்த செயல்கள் செய்யலையோ, நாம சங்கீர்த்தனம் இல்லாமல், அப்புறம் வைஷ்ணவருக்கு பிரசாதம் கொடுக்காம, அதுக்கப்புறம் வந்து பாகவதம் சாஸ்திரங்களை படிக்காம, இதெல்லாமே யார் பண்ணாமல் இருந்துட்டு பித்ருபக்ஷம் மட்டும் பித்ருக்களை கொடுத்தா பித்ருங்களுக்கு வந்து சமாதானம் ஆகிறதில்ல, அவங்க சந்தோஷமாக இருக்கிறதில்ல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பித்ருக்கள் வந்து அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, வராகதேவர் எங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ பிரசாதத்தை அதே மாதிரி வராகதேவரை நீங்கள் புகழ்ந்து பாடணும். வராகதேவருக்கு பிரசாதம் வந்து அது போக வந்து நைவேத்தியம் பண்ணணும். அவங்களோட பக்தர்களுக்கும் பிரசாதம் நீங்கள் கொடுக்கணும். இப்படி தான் பித்ருக்கள் வந்து அதுக்கு நிபந்தனை போட்டிருக்காங்க. அப்படி பண்ணாத பட்சத்தில் வெறும் தர்ப்பணை மட்டும் பண்ணால் பித்ருக்கள் வந்து சந்தோஷமாக ஆக மாட்டாங்க. அது வந்து எப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு தரிசனம் எல்லாம் பண்ணி லட்டு எல்லாம் சாப்பிட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு வராகதேவரை பார்க்காம வந்தால் எப்படி இருக்கும், அது வந்து முழு தர்சனமே கிடையாது. அந்த மாதிரி தர்சனம் கிடையாது. அதனால இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அப்போ இந்த பித்ருபக்ஷம் இந்த கடமை வந்து எப்போ நம்மளுக்கு வந்து ஜீரோ ஆகுதுன்னா எப்போ வந்து வைஷ்ணவரை அழிச்சிட்டு வந்து வீட்டில் நாம சங்கீர்த்தனம் நடக்குதோ, எப்போ பிரசாதம் கொடுக்குறாங்களோ, எப்போ சாஸ்திரங்களை வந்து அத்தியாயனம் பண்ணுறாங்களோ, அப்போ தான் நம்ம வந்து அதுலேருந்து விடுதலாகும், நம்ம வந்து ஃப்ரீ ஆகிடுவோம். ஸோ முக்கியமாக வந்து இந்த 4 செயல்கள் யார் செய்யாமல் இருப்பாங்களோ அது வந்து பித்ருபக்ஷம் பண்ணுறது ஒன்று தான், பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 4 யாருமே பண்ணுறதில்ல. கொடுக்காதீங்க அவங்களுக்கு வேற வைஷ்ணவரை கூப்பிட்டு இல்லை, நம்ம அது மாதிரி அரேஞ்ச் பண்ண மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி பக்தர்கள் வர மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். அதான் அவங்க சாஸ்திரங்களை சரியா ஆக்சுவலா இன்னொன்னு என்ன தெரியுமா, கடவுளே பூஜை பண்ணக்கூடாதுன்றாங்க பித்ருபக்ஷத்துல. ஆனைக்கலுக்கு ஒரு தடவை போனேன், இப்போதான் ரீசெண்டா ஆனைக்கலுக்கு போனேன். இது வந்து நம்ம கௌடி சம்பிரதாயத்து பிரகாரமா நம்ம ஆக்சுவலா வைஷ்ணவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், பூஜையே பண்ணக்கூடாதுன்றாங்க நிறைய பேர். அசுபம் இது பண்ணக்கூடாதுன்றாங்க. என்ன இருக்குது இதுல அசுபம்? அந்த பிரசாதமே போறது இல்லையா? எப்படி நைவேத்தியமே பகவானுக்கே வராதேவருக்கு இந்த பட்சமே ஆனதுனாலதான் வந்துருக்குது மாதாஜி. அதான் ஆதாரமே, அதுதான் பித்ருபக்ஷோட ஆதாரமே வராதேவர் தான். அப்ப வராதேவரையே சந்தோஷம் பண்ணாம நீ என்ன பித்ருபக்ஷம் பண்ண போற? பித்ருகளை எப்படி சந்தோஷம் ஆவாங்க? அவங்கள வந்து அவங்களோட தோஷம் நம்மளுக்கு இன்னும் அதெல்லாம் நம்ம மேல படுவோம், இந்த மாதிரி ஆயிடும். அதனால அது இது பண்ணாம இருந்தால் அது பித்ருபக்ஷமே கிடையாது. இது இந்த 15 days எப்பாவது நீங்க பண்ணலாம். இந்த 15 நாள் இருக்கும், அந்த 15 நாள் நீங்க எந்த நாளாவது நீங்க பண்ணலாம். அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அதான் நான் சொன்ன ஆனைக்கலுக்கு போயிருந்தேன். ஆனைக்கலுக்கு போயிட்டு
எங்கள் கசினோட ரிலேஷனு, அவருக்கு அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா இறந்தவுடனே எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க. 11th டே 12th டேவோ என்ன பண்ணாங்க, 12th டே 13th டேவோ என்ன பண்ணாங்க, 11 பண்ணாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் போனேன். சரி, நான் என்ன பண்ணேன், வெளியே உட்காந்துட்டேன். ஏன்னா எங்கள் ஆளுங்கள் வந்து நம்ம அவங்க எல்லாருமே தெரியும் நாங்கள் யார், எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஏன்னா அது தெரியும் இல்லையா, அந்த இது கண்டி மாலை திலக்கிறதால சீல் போட்டுருவாங்க முதல்ல. இவங்க இந்த மாதிரி ஆளுங்கள் எங்கே இங்கே சாப்பிடுறது தெரியும், நல்லா இருக்கு. சரி, நாங்கள் வெளியே உட்காந்துட்டோம். நான் வெளியே உட்காந்துட்டேன். மாதாஜி உள்ள உட்காந்துருந்தாங்க. அவர் வந்து கேட்டாங்க, சார் எல்லாமே ஆன்லைன் அன்றைக்கி எல்லாமே இருக்குது, நீங்கள் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சரி சார், நான் சாப்பிட்றேன். எப்படியும் அப்பாவோட திதி பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் கீர்த்தன் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் என்ன சமையல் செஞ்சுருக்காங்களோ அது வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். முதல்ல செய்யுங்க சார். அவர் ரொம்ப கொஞ்சம் பயசு, பக்தி தொண்டு அதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த இதிலலாம் இருக்கார் அவர், இந்த ஈடுபாடு இருக்குது, ஆன்மீக ஈடுபாடு. முதல்ல நீங்கள் பண்ணுன்னு சொன்னோம். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு இது கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தர் அங்கே இருந்தார், அவர் தான் அங்கே வாத்தியார். எங்கள் ஆளே அவர் ஒரு வாத்தியார். அவர் எப்படி வாத்தியார்னா டெம்பரவரி வாத்தியார். அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும்போது வியாபாரம் பண்ணுவார், ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி போவார். போயிட்டு ஒரு 4-5-10 சாஸ்திரங்கள் ஏதோ பயிற்சி பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் பண்ணிட்டு அவங்க சாஸ்திரங்களாம் முடித்த பிறகு நான் என்ன பண்ணேன், அவங்க அந்த இது பண்ணுறோம் இல்லையா, ஸ்ரத்தா பண்ணுறோம் இல்லையா, அவங்களோட பையன் ஒருத்தர் இருந்தான், சின்ன பையன். அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே சமையல் பண்ணது எல்லாமே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து அவர் ரெடியாக இருக்காங்க எல்லாமே. அவங்க அப்பா, அவங்க தாத்தாக்கு, அந்த பையன் அப்பாவோட தாத்தாவோட பேரோட தாத்தாக்கு இப்போ பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எல்லாம் வச்சுட்டாங்க. இடையன்னு சொல்லுவாங்க, இடையை வச்சுட்டாங்க. இடைய வச்ச பிறகு என்ன பண்ணேன், நான் இவருக்கு ஒரு இன்னொரு இது கொடுத்தேன், ஒரு டிப் கொடுத்தேன். இப்படி ஃபஸ்ட்டு இங்கே பகவானுக்கு செய்யணும். அங்கே பார்த்தா ஆல்டர்னேட்டர் எதுவுமே எடுத்துகிட்டு போல. நான் என்ன சரி பகவத்கீதை புக் எடுத்துகிட்டு வந்து அங்கே நிற்க வச்சுட்டேன். சாரி, மொபைலில் வந்து ராதா மாதவ ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ எடுத்து அதை நிற்க வச்சுட்டு துளசி கொண்டு வர சொல்லிட்டேன். ஆல்ரெடி துளசி அந்த பையனை சொல்லிட்டு துளசியெல்லாம் எடுத்து வந்து எல்லாருக்கும் துளசி போட்டு மணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். மணி அடிக்கூடாது. சரி, ஓகே, ரைட். நான் என்ன செஞ்சேன், மணி அடிக்காமல் என்ன பண்ணேன், மென்டலாக வந்து மணி அடிக்கிற மாதிரி மெடிடேட் பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி கீர்த்தன் பண்ணிட்டேன். எல்லாரும் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுறாரு கீர்த்தனுக்கு. எல்லாருக்குமே பிரபு ஒரு இது இருக்கு, உள்ள பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. சில பேர் அதை தடுக்கிறாங்க, நிறைய பேர் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, எவ்வளோ நல்லா இருந்துச்சு கீர்த்தனு, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு வந்து இந்த இது நான் பிளான் பண்ணி தான் போனேன், எப்படியாவது கீர்த்தன் பண்ணோம் இல்லை ஆஃபரிங் இந்த 2 இது முடிச்சுன்னு சொல்லி தான் நான் போனேன். ஆனால் அவர் எனக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஆர்எஸ்லாம் அதெல்லாம் அனுமதி இது ஈடுபாடு இருக்கு, ஆன்மீக ஈடுபாடு, அதனால அனுமதி கொடுத்துட்டாரு. எங்கள் சொந்த மாமனார் வீட்டிலே இதை அனுப்ப மாட்டாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணீங்க இல்லையா, சொந்தக்காரங்க, நீங்கள் நைவேத்தியம் பண்ணீங்க இல்லையா, நீங்கள் தான் சாப்பிடுவோம். அவங்க சாப்பிடுவோம். சண்டை எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறது. அவங்க சாப்பிட்றது இல்லை, நீங்கள் தான் சாப்பிடணும். நைவேத்தியம் பண்ணுது யாரு பண்ணாலும் அவங்க தான் சாப்பிடணும். அவங்க தான் சாப்பிடுவோம். நான் என்ன பண்ண எல்லா இடத்துல போய் மிக்ஸ் பண்ணிட்டேன். அவங்க அப்படி போனாங்க, நான் இப்படி உள்ள போய் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். எங்கே போனாலும் எங்கள் ஃபேமிலியில் இங்கிலா ஃபேமிலியில் போனால் இதே தான் ப்ராப்ளம். நான் வந்து அவருக்கு நல்லா தெரியும். நான் வந்து அங்கே போய் ஃபங்க்ஷனில் உட்கார மாட்டேன். எப்போ நேராக ராதாநாயகம் இதுக்கு போயிடுவேன். போயிட்டு ஃபஸ்ட்டு ஆளுங்களை பார்த்துக்கலாம், எப்படி இவங்க அனுமதி பண்ணுவாங்க என்னன்றது. அவங்க எல்லாமே பிஸியாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப டிரான்சென்டென்டல் இது பாகவதம் சைத்தன்ய எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால நான் என்ன செய்யறேன், இவங்க நல்லா ஆழ்ந்து, நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், நாங்கள் கோவாக்கு போயிருந்தேன், நான் இங்கே போயிருந்தேன், நான் அங்கே போயிருந்தேன், அஸ்ஸாமுக்கு போயிருந்தேன், இதை தான் பேசுவாங்க. ஊருக்கு போயிட்டு அவங்களோட வரலாறு, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனை என்னென்ன பண்ணாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. நாங்கள் மெதுவாக உள்ள போய் துளசி போட்டு, இங்கே இந்த நம்ம மாதிரிலாம் நைவேத்தியம் பண்ண முடியாது. அப்படியே ஆண்டா ஓப்பன் பண்ணி துளசி போட்டு நைவேத்தியம் பண்ணிடுது. ஏன்னா அப்படி போட்ட டக்குன்னு வந்துடுவாங்க, விட மாட்டாங்க முதல்ல. அதனால என்ன செய்யறது, எல்லாம் அப்படியே இவங்க ஸ்ரீ சமுதாயத்தில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துளசி போட்டு ஆஃபர் பண்ணி ப்ரேயர் பண்ணிடுது. இந்த ஆத்மாக்களுக்கு எப்படியாவது கிருஷ்ணன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் பார்த்து நம்ம வந்து சேஞ்ச் ஆகிடும். சில பேர்லாம் ரொம்ப கடக்காக இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறது நீங்கள் சாப்பிட்றது இல்லையா. ஒரு தடவை என்னாச்சுன்னா, நீங்களே நைவேத்தியம் பண்ணணும் சாப்பிடுன்னு சொல்கிறீங்க, நைவேத்தியம் பண்ணுறீங்க, சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, சமையல் பண்ணுறவங்க பக்தராக இருக்கணும், அப்புறம் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க பக்தராக இருக்கணும், பரிமாறுறது பக்தராக இருக்கணும். அந்த பக்தர் வந்து சாண்டிங் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5-6 rounds சாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கணுன்ற ஒரு இது இருக்குது.
அப்போ தான் கான்ஷியஸ்னஸ் பியூராக இருக்கும், கொஞ்சம் அந்த டிவைனிட்டி இருக்கும் அதில், அந்த சாப்பாடில் வந்து கொஞ்சம் பியூரிட்டி இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன் நான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் முடியல. ஏன்னா நானே இங்கே வந்து லா மேக்கர் ஷுட் நாட் பி லா பிரேக்கர். நம்ம சட்டை போட்ட சட்டை என்ன ஆஃபர் பண்ணி சாப்பிடணும், வெங்காயம் போட்டு சாத்விகமான உணவு. அதனால அது கொஞ்சம் நம்ம சில டைம் வந்து ப்ரீச்சிங்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். எல்லா டைமும் ஒரே மாதிரி கணக்காக இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எங்கே வந்தாலும் சாப்பிட்றதில்ல இவங்க ரொம்ப அது இதுன்னு சொல்லி நிறைய பரவிட்டாங்க வதந்திகள். எல்லா கம்யூனிட்டி ஃபுல்லாக போயிடுச்சு. பொண்ணு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, பையன் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, அந்த அளவுக்கு கடை இதாகிட்டாங்க. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி கிரகஸ்தா லைஃப்பில் வந்து கடமைகள் ஜாஸ்தி, நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி, அப்புறம் வந்து சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். உள்ள நம்ம வீட்டில் வந்து வைகுண்டத்தோட அட்மாஸ்பியர் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயந்துட்டு நிறைய பேர் எனக்கு என் கடையில் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், ஆயில் கடை வச்சுருந்தாரு. அவங்க வீட்டில் ஒய்ஃபு 15 நாள்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரொம்ப தீவிரமாயிட்டார் அவர். திலக்கு வைக்கிறது, கண்டி மாலை வச்சுருது, ஜவம் கடையில் உட்காந்து ஜவம் பண்ண ஷர்ட். இது வைஷ்யாஸ் தெரியும் இல்லையா? கனகா பரமேஸ்வரி மட்டும் விட்டு வேறு எதுவுமே அந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுறது இல்லை, நேசிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஆள் வந்து சேஞ்ச் ஆகிட்டாரு. சேஞ்ச் ஆகி சாண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதாஜி வந்து மாயப்பூர் போயிருக்காரு ஆல்ரெடி 2-3 தடவை. போய் எல்லாமே இது வாங்கியிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கணும், என்ன நியமங்கள் என்னென்ன. அது பண்ண உடனே அவங்களுக்கு 3 பொண்ணுகள் வேற. ஸோ ஒரே வார்த்தை சொன்னாங்க, பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகணுமா வேண்டாம், கல்யாணம் ஆகணும்னா போடாத, நாமத்தை போடாத, கண்டிப்பாக தூக்கி போடு, கண்டிப்பாக எடுத்து பக்கத்தில் வச்சு ஜெபம் பண்ணாத. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாரும் பசங்களை இது யாரும் கொடுக்குறது இல்லைல்ல, அலையன்ஸை பண்ணுறது இல்லைல்ல. அந்த மாதிரி அவரோட மென்டாலிட்டி. அதனால தான் என்ன செய்யறாரு, பிரபுபாதர் என்ன சொல்றாரு, குருமார் என்ன சொல்றாரு, பக்தர்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, திருமணம் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருதில்ல. இன்னொன்று ரெண்டாவது, அந்த மாதிரி முடியாத பட்சத்தில் நீங்கள் தீட்சை எடுக்காதீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தீட்சை எடுத்துக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தீட்சை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அப்போ என்ன ஆகுது, வர பெண்ணோ வர அந்த பையனோ எப்படி இருக்காங்களோ நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணா காலேஜில் பெரிய கடன் மாதிரி இது. ஸோ பார்த்துக்கிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ப்ரீச்சிங்காக அவ்வளோதான். நிறைய டோசேஜ் கொடுக்குறதெல்லாம் நிறைய பேர் ஓடிடுறாங்க, இருக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மாதாஜி வந்து ரொம்ப டோசேஜ் கொடுத்தா ஆகுது, இதெல்லாம் நீ கோயிலில் வச்சுக்கப்போ, இங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்காது, நீ இந்த பாத்திரம் அங்கே இருக்கணும், அந்த பாத்திரம் ஊன்னு சொல்லுவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, நான் போன பிறகு தெருவில் சொல்லுவாங்க, கணேஷ் கொட்டா காவேட்டுறாங்க, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம எவ்வளோக்கு அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக அடமெண்ட்டாக இருப்போமோ அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து செயல் பண்ணுமே தவிர, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் குருக்ஷேத்திரம் தான். அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, அப்போ என்ன ஆகுது, நம்மளோட சாதனைலாம் குறைஞ்சிடும். இந்த நம்ம ரொம்ப அடமெண்ட்டாக ஃபயர்டு டிவோட்டியாக இருக்கும். பிகினிங்கில் அப்படி தான் நான் கிருஷ்ணா காலேஜுக்கு வந்த புதுசில் பயங்கரமான டோசேஜ் நிறைய சிரவணம், பயங்கரமான சிரவணம். நைட்டு 12 மணி 1 மணி பிறகு போலீஸ்காரன் தோத்துறவுக்கும் போகிறதில்ல. அப்போ அது வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு ஆர்வம். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபயர்ட் அப் டிவோட்டியாக ஆகிட்டோம். அதாவது ஹார்ட் கோர் டெரரிஸ்ட் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆகிட்டோம். ஒருத்தர் தீவிரவாதி மாதிரி ஒருத்தர் வந்தார், இவர் சாய்பாபா எங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்டு. சார் கொஞ்சம் கோயில் கட்டிக்கிறோம் சார், கொஞ்சம் டொனேஷன். கிருஷ்ணர் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், வேறு யாருக்கும் கொடுக்குறதில்ல. அதுக்கப்புறம் மேலே எல்லா கடவுளோட ஃபோட்டோ போட்டிருந்தேன் கடையில். கிருஷ்ணகாந்தி வந்த உடனே எல்லாம் வச்சுட்டு ராதா மாதவ மாயாபுரம் மட்டும் போட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக டிவோட்டிஸ் கிட்ட அசோசியேட் எடுத்துட்டு யார்கிட்ட எப்படி செய்யணும், எப்படி பழகணும், எப்படி நம்ம வந்து நம்மளோட ப்ரீமிசஸை நம்மளோட ஆஃபீஸை எப்படி வந்து நம்ம வச்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அப்போ தான் புரியுது. ஆனால் ரொம்ப ஹார்ட் கோராக இருந்தால் யாரும் வரமாட்டாங்க, நம்ம கிருஷ்ணகாந்திக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போ இவங்க கௌடிய சம்பிரதாயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, கேரட் சாப்பிடக்கூடாது, டொமேட்டோ சாப்பிடக்கூடாது. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், யார் நம்ம ஜென்மாஷ்டமி பண்ணோம் இல்லையா ஸ்கூலில், அந்த பிரபு தான் அவரோட அப்பா. அவர் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பாரு, ஏதாவது டவுட்ஸ் இதுதான் எனக்கு கேட்பாரு, என்ன பிரபு மகாராஜ் இப்படி சொல்லிட்டாரு,
டமாட்டா சாப்பிடக்கூடாதுன்றாங்க, கேரட் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இல்லை கரெக்ட் பிரபு, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு உங்கள் வீட்டில் இது வந்து பண்ணாமல் இருந்தால் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க பிரபு. அப்படி ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் இருக்கிற அப்படியே ஸ்டைலை வந்து அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ என்ன ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் ரஜோகுணம் இருக்குங்கிறது செவப் பண்ணுற ஒரு இதில் கலரில் வந்து கொஞ்சம் ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்கும். அப்புறம் புளிப்பு இல்லையா, அதோட நேச்சரே வந்து புளிப்பு. இப்போ சில பேர் வந்து புளி இல்லாமல் இடத்துல தக்காளி போடுவாங்க. கேரட்னா பயங்கரமான ரஜோகுணம், அது நம்மளோட காமத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவது. அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்குது அதில், டயபெட்டிஸ் ஸ்பெஷல் சாப்பிடவே கூடாது. பீட்ரூட் கூட அவ்வளோதான். பீட்ரூட்டு கத்திரிக்காயும் சாப்பிடவே கூடாது. எக் பிளான்ட்னு சொல்லி பேர் அதுக்கு. கத்திரிக்காய் சாப்பிடவே கூடாதுன்றாங்க. ஆனால் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி தடை போட்டால் யாருமே வரமாட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஆனியன் கார்லிக்கு உலகத்திலே நம்ம ஃபேமஸ். நம்ம இன்னைக்கு சண்டை ஆனியன் கார்லிக் மட்டும் உங்கள் பக்திக்கு தடையாக இருக்கு இல்லையா. ஜிஞ்சர் அதில் காரம் இல்லையா, பெப்பர் அதில் காரம் இல்லையா, மிளகாயத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அதில் காரம் இல்லையா. பச்சை மிளகாய் சாப்பிடலாம். அதாவது மாதாஜி எது வேணாலும் சாப்பிடலாம். அது சத்துவ குணத்தில் இருக்கணும், அவ்வளோதான். ரஜோகுணம் தமோ குணம் அதில் இருக்கக்கூடாது. மற்ற ஐட்டம் எதுக்கு சாப்பிட்றோன்னா அளவுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவோம். அதில் நிறைய போடுறதில்ல. எங்கள் பிரசாதத்தில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். சில கோயிலில் தான் ப்ரீச்சிங்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி போடுவாங்க. தவிர எதுக்குன்னா இதெல்லாம் நம்ம பக்தி தொண்டுக்கு முன்னேறதுக்கு வந்து தடையாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டா, ரஜோகுண தமோ குணம். அதனால தான் தவிர எந்த பகவத்கீதாலையும் பாகவத்தில் எடுத்து வெங்காயம் சாப்பிடாது, பூண்டு சாப்பிடாதுன்னு இதில் எழுத அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. அதுதான் அந்த பக்தி தொண்டைக்கு வந்து நமக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதில் போடல. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க. இது ரஜோகுணம் தமோ குணம் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சாப்பிட வேணாம்னு சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட பக்தி தொண்டை வந்து நாளைக்கு நம்ம அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அது எல்லாமே without Krishna consciousness, without Supreme Personality of Krishna, everything is water, everything is zero, because they don't have a proper information about Shastras, they don't have proper information about themselves. அவங்க யாருன்றது அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு என்னன்னா நம்ம யாருன்றது நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஆனால் அது உணர்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். we know that we are soul, but we have not realized that we are soul. Still we are in bodily platform. இன்னும் நம்ம வந்து உடல்ன்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால நம்ம சாதனை பண்ணிட்டு இருக்கோம். we know what is our disease. நம்மளுக்கு என்ன நோய் நம்மளுக்கு தெரியும். மருந்து கூட கொடுத்துட்டாங்க, எல்லாமே பகவான் எல்லாம் மருந்து கொடுத்துட்டாங்க. நம்ம குருமார்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சமாக நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கசக்கும். ஆயுர்வேதிக் மெடிசன் மாதிரி எல்லாமே கசக்கும். அதனால அது எடுக்கிறது நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால யார் என்ன சொன்னாலும் எல்லாம் எடுத்து போய் பக்கத்தில் குப்பையில் போட்டுருணும். நம்ம மானசீகமாக அவங்க முன்னாடி பண்ணக்கூடாது. மானசீகமாக எடுத்து குப்பையில் போட்டு சாண்டிங்கு, கிருஷ்ண கதா, ஸ்ரவணம், சத் சங்கம், 4 ரிலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். அதுக்கப்புறம் சாத்விகமான உணவு. இது பண்ணிட்டு இருந்தாலும் எப்போதும் கிருஷ்ணர் எப்படி வேணாலும் சாதகம் பண்ணுவார். அது என்ன நான் வந்து அது ரியலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். எனக்கு எல்லாமே விட்டு கிருஷ்ணருக்காக வாழ்றவனுக்கு என்னைக்குமே வந்து லாஸ் கிடையாது, எந்நேரத்துக்கும் லாஸ் கிடையாது. ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கணும் அதில். அந்த மாதிரி அடமெண்ட்டாக இருந்தால் எப்படியாவது கிருஷ்ணர் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருத்தர் மகாராஜ் கிட்ட லாஸ்ட் முடிச்சிடுறேன். மகாராஜ் கிட்ட வந்து கேட்டாரா, ரொம்ப சீரியஸான விஷயம் இது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஹஸ்பண்ட் வந்து பக்கா கிருஷ்ண கான்சியஸ் டிவோட்டி, பக்கா தூயமான பக்தர், எல்லாமே சாதனா, பக்கா ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, நிறைய ப்ரீச்சிங் பண்ணுறாங்க, நிறைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. மகாராஜ் கிட்ட வந்து கேட்டார், மகாராஜ் ஒய்ஃப் வந்து கிருஷ்ண கான்சியஸில் வந்து எனக்கு சாதகமாக இல்லை, கோஆப்ரேஷன் பண்ணுறதில்ல, எப்பவும் என்கிட்ட சண்டை போடுறாங்க, கோயிலுக்கு போகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் நான் வந்து எதுவுமே அவங்க சொன்னது நான் ஏற்றிக்கல. என் பாட்டுக்கு நான் கிருஷ்ண கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், இதுக்கு என்ன பண்ணும், அவங்க என்கிட்ட சரியாக பேசுறதில்ல சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று நேசனா ரொம்ப வருஷம் ஆன பிறகு அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, வேறவங்க கூட போயிட்டாங்க. வெரி வெரி பியூட்டிஃபுல் பெனடிக்ஷன் ஃபார் யுவர் மகாராஜ். என்ன ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு, எந்த விதமான தடையில வாங்க கட்ட கோயில் கண்டாங்க, உடனே கோயிலுக்கு வந்துருக்காங்க மகாராஜ். அவர் அந்த மகாராஜ் வந்து ரொம்ப அத்வைத மகாராஜ், ஜெய அத்வைத மகாராஜ், சரியான கடற்கரை. அப்படியே உள்ளது அப்படியே சொல்லுவாங்க. அவங்க இப்போ என்னன்னா அந்த மனைவிக்காக தேடினா கூட இவங்க மேல அவங்க இந்த புருஷன் மேல அவங்களுக்கு எந்த விதமான லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லை. ஏன்னா அந்த மனைவிக்கு புரிஞ்சிடுச்சு இது எவ்வளோ ఎంత ఉతికితే కూడా తెలుగులో చెప్తారు కదా,
துணியை சிவப்பு துணியை எவ்வளோ வந்து வாஷ் பண்ணாலும் அந்த சிவப்பே தான். அது வந்து வெள்ளையா மாறாது. அந்த மாதிரி இது சாஸ்வதமாக கிருஷ்ணர் ஆயிட்டார் இது. அதனால இவங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இது ரொம்ப வயசாயிடுச்சு, வயசான காலத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்குமே அப்ளை ஆகாது, எல்லாருக்குமே அப்ளை ஆகாது. அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம கிருஷ்ணகாசி, நம்ம குழந்தைகள் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணகாசி. நேற்று ஒருத்தரை பார்த்தேன் கோயிலில், 73 வயசு அவங்களுக்கு. ஒரு பையன் பேரன் எல்லாமே இருக்காங்க. மனைவி வந்து 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். நியூசிலாண்டில் கிருஷ்ணகாசி எடுத்தாங்க. இங்கே வேதவியாஸ் மகாராஜ், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேதவியாஸ் மகாராஜ் சொல்லியிருக்காங்க. அந்த மகாராஜோட சீடர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட அவரு சிக்ஷாகுரு இவருக்கு, அவரோட சீடர். அவர்னால இவருக்கு கிருஷ்ணகாசி நியூசிலாண்டில் கிடச்சிது. ஸோ நியூசிலாண்டில் கிடச்சி இவர் ரொம்ப தீவிரமாக இருக்காரு. செட்டியார் இது இத்தனைக்கும் 16 ரவுண்டு ஜெபம் பண்ணுறாங்க. 4 பிரின்சிபல்ஸு ஃபாலோ பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. ஆனால் வீட்டில் சான்ஸ் இல்லை. வீட்டில் எல்லாருமே அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்காக தனியாக சமையல் செய்யணும். இந்த சமையல் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளம். 2-3 சமையல் பண்ண முடியாது. ஒரு சமையல் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியாது. அதனால் இவங்களுக்கு தாங்க சமையல் தனியாக பண்ணணும், அவங்களுக்கு சமையல் தனியாக பண்ணணும். இதுதான் பெரிய ப்ராப்ளம். அதெல்லாம் தீட்சை வாங்காமல் இருக்கிற ப்ராப்ளம். இன்றைக்கோ நான் வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் பையன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. மருமகள் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க அக்செப்ட் பண்ணுறது இல்லை. என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், நிறைய தீவிரமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது என்ன, நல்ல வசதி இருந்தால் என்ன பண்ணணும், தனியாக சமையல் ரூம் எடுத்துக்கணும். வசதி இருக்கும், நல்ல வசதி இருக்காங்க எல்லாருமே. இந்த செட்டியாரங்களுக்கு, இந்த ஐடி கம்பெனிகளுக்கு நல்ல வசதி இருக்கும். அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும், உண்மையாக சொல்கிறேன், ஒரு செப்பரேட் கிச்சன் ரூம் எடுத்துக்கணும். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. எங்க ஊர்ல எல்லாம் 2 கிச்சன் ரொம்ப ரொம்ப நல்லது. கிருஷ்ணா காங்கிரஸுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஃபெசிலிட்டி அது. இனிமே வந்து கட்டுறது வந்து நம்ம பிளான் பண்ணி தான் கட்டணும். 2 சமையல் ரூம் தான் கட்டணும். நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன் ரொம்ப நாளா. 2 சமையல் ரூம் இருந்தது. ஏன்னா எப்பேற்பட்டவங்களும் எல்லாருமே புருஷனும் பொண்டாட்டி மக்கள் எல்லாமே கிருஷ்ண காங்கிரஸ் வரதில்லை. யாரும் ஒருத்தர் வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சுக்ருத்தி இருந்தா, அப்புறம் வைஷ்ணவரோட கருணை இருந்தா, அது மட்டும் இருந்தால் தான் வருவாங்க, தவிர மற்றபடி வரதில்லை. அதனால 2 சமையல் ரூம் இருக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் எல்லா வீட்லையும் ப்ராக்டிக்கல் கிடையாது. வெளியே வந்து விறகடுப்புல வச்சு தனியா வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த நான்வெஜ் இப்போ இருக்கும். நான்வெஜ் சாப்பிடுறது. ஓ, நான்வெஜ்ஜுக்காக. ஓ, சரி சரி. வெஜ் நான்வெஜ். ஊர்ல கூட அப்படிதான் இருக்கும். நான்வெஜ் தனியா பாக்குறோம். ஒரே வீட்லயா? வெளியே வச்சு சாப்பிடுறது. நான்வெஜ்ஜுக்கு வெளியே இருக்கும் பாத்திரம், வெஜ்ஜி உள்ள வச்சு. இப்போ அப்படிதான் இருக்கு. இப்போ அப்படிதான். அப்ப அந்த காலத்துல அப்படிதான். அப்படியா? அது தொடவே மாட்டோம். தனியா வச்சு பாத்திரங்களுக்கு செப்பரேட். சமைச்சு அங்கேயே வெளியே சாப்பிட்டு அப்படியே வச்சிருவாங்க. சாப்பிட வெளியே உள்ள அது வெளியே தான். அதெல்லாம் காமன் தான். தனியா தான் சாப்பிடுவாங்க. பாத்திரத்துல வெளியே இல்ல சாப்பிடுறதுக்கு நான்வெஜ் சாப்பிடுறது வெளியே சாப்பிடுறாங்க. வெளியே தான் சாப்பிடுவாங்க. பாத்திரம் உள்ள போவாது. பாத்திரம் உள்ள போவாது. மனுஷனும் போக மாட்டாங்க. உள்ள சாப்பிட மாட்டாங்க. வீட்டுக்குள்ள சாப்பிட மாட்டாங்க. வெளியே சாப்பிட்டு வெளியே அடிச்சாங்க. எல்லாம் வெளியே தான். எல்லாம் பார்க்கறது வெளியே தான் பார்த்துக்கிறாங்க. ப்ரோ, நான்வெஜ்ன்றதே கான்செப்டே கிடையாது. இங்கிலீஷ் காரங்க வந்த பிறகு தான் நான்வெஜ். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான்வெஜ் சாப்பிடல. இந்த கான்செப்டே இல்லை. நம்ம பரத வருஷத்துல இல்லை. இந்த பிச்சைக்காரங்க வந்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்மளுக்கு அந்த இதே தெரியாது. ஏன்னா எல்லாம் சாத்விகமான நபர்கள். நம்ம நாட்டில் இருக்கிறவங்கலாம் சாத்விகமானவங்க. இன்னைக்கு மைனாரிட்டி பீப்புள் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ற காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரொம்ப சாத்விகமா இருக்கிறதுனால தான். ரொம்ப சாத்விகம், ரொம்ப கம்பேஷன். நம்ம கிட்ட நிறைய கம்பேஷன். ஐயோ பாவம் பண்றது ஜாஸ்தி நம்ம. அதனாலதான் அவங்க வந்து இப்போ மேல உட்காந்துறாங்க. அதனால இப்போ சாஸ்திரா ரெண்டுமே இருக்கும். மைனாரிட்டி தான் கன்வெர்ட் பண்றாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் இந்துல இருந்து கிறிஸ்டியன்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. முஸ்லிம்ஸ் கூட இந்துல இருந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அது இந்துஸ் நம்ம சைடுல நம்ம பகவத்கீதை படிக்கிறது இல்லை. அவங்க பைபிள் குரான் போயிட்டே இருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பைபிள் படிக்கிறதுலயும் அப்புறம் வந்து குரான் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா முடியும். இன்னொன்னு தெரியுமா அவங்களுக்கு? அவங்க வீட்டுக்குள்ளேயே வாத்தியாரை அழைச்சிட்டு வந்து உருது சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஆட்கள் யாராவது பகவத் ஓ வயசு இந்த வயசுலயா? வேண்டாம், இன்னும் நிறைய வயசு இருக்கு. கண்ணு காணாம இருக்கும்போது, கீழே உட்காந்து எந்திக்காம இருக்கும்போது, நம்ம முதுகு வலி வரும்போது, அதுக்கப்புறம் நீங்க பகவத்கீதை படிக்கணும். நம்ம ஆட்கள் சொன்னதே இதுதான். சின்ன வயசுல தான் படிக்கணும். இந்த வயசே கிடையாது. நம்ம ஆட்கள் நல்லா வச்சிருக்காங்க. இப்படி எடுத்தா 2 கிலோ வரும் டஸ்ட். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் பாகவத புக்கு. யாரோ ஒருத்தர் பிரபு ஒரு வைஷ்ணவர், அவர் வர வரைக்கும் நீங்க வர வரைக்கும் நாங்க இனாகிரேஷன் பண்ணல பிரபு, நீங்க வந்த பிறகுதான் நாங்க வந்து அது ஓபன் பண்றோம் சொன்னாராம். அது வாங்கி 20 வருஷம் ஆயிடுச்சா. இப்படி இருக்கு நம்ம நிலைமை. ஆனா ஏதோ பிரபுபாதோட கருணால, பிரபுபாத சீடர்களோட கருணால
உலகம் எல்லாமே நல்லா பரவிட்டு இருக்கு, பரவலாக பரவிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம். நம்ம எல்லாமே கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எல்லாருமே எனக்கு என்ன பிரபு, நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து நான் சாண்டிங் பண்ணிட்டு நான் பாபாவுக்கு படித்தேன்னா முடியாது இருக்காது. யார் அது இன்னொன்று சொல்லியிருக்காரு பிரபுபாது, யார் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு பகவத்கீதை ஐட்டியத்தில், என்னை பற்றி என்னோட புகழை பற்றி சொல்லாமல் இருக்கணும் என் பக்தனே கிடையாதுன்றாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், வெரி என்ன சொல்கிறது, பஞ்சடிக்கிற ஸ்டேட்மெண்ட் இது. என்னை பற்றி பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கணும் வந்து பக்தனே கிடையாது, அவன் வீட்டில் உட்காந்து பண்ணுறது வேஸ்ட்டுன்றான். நீ என்ன வேணாலும் பண்ண, ஆனால் என்னை பற்றி பிரச்சாரம் பண்ணணும், அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இஸ் வெரி வெரி டியர் டு மீ சொல்லி சொல்கிறார். இது வந்து நம்ம நல்லா மெடிடேட் பண்ணணும், நல்லா எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு அவகாசம் இருக்கும் அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கணும். அதனால வி ஷுட் பி வெல் எக்யூப்டு, சாஸ்திரங்களை படித்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய நிறைய புக் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து ஸ்ரவணம், சங்கீர்த்தனம். மகாபிரபு அதுதான் சங்கீர்த்தனம் மெயின், ஸ்ரவணம் கீர்த்தனம். பாகவதம் பற்றி சொல்கிறது, பகவானோட நாமத்தை வந்து கீர்த்தனம் பண்ணுறது. நகர சங்கீர்த்தனம் பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். நாம சங்கீர்த்தனம், அதனால தான் இந்த பித்ருபக்ஷம் வந்து நாம சங்கீர்த்தனம் இல்லாமல் பித்ருபக்ஷமே கிடையாது. நிம்மநிலை மாடத்தில் பித்ருபக்ஷம் எல்லா வீட்லையும் செய்கிறாங்க.